ஸ்ரீ குருப்யோ நமஹ. சங்கர ஜெயந்தி மகோத்சவத்தில் ஆரம்ப தினத்துலேருந்து இன்றைக்கி 4வது நாள் வித்வான்கள் பல விஷயங்களில் வேதாந்த விஷயங்கள்லேயும் உபன்யாசங்கள் பண்ணிட்டு வரா. இது பகுகாலமாக நம்ம காலேஜில் நடந்துகிட்டே இருக்குது. இன்னி தினத்தில் நம்ம சம்ஸ்கிருத காலேஜ் பிரின்சிபால் ப்ரொஃபஸர் அருணசுந்தரம் அவர்கள் லலிதா திரிசதி பாஷ்யம் அப்படிங்கிற இந்த விஷயத்தில் நமக்கு விசேஷமாக உபன்யாசம் செய்ய இருக்கிறார். இவர் நம்ம காலேஜுக்கு பிரின்சிபாலாக வந்ததில் காலேஜ் ரொம்ப முன்னேறி இருக்குது அப்படிங்கிறது இவருடைய பெரிய ஒரு மகத்துவம். இதுக்கு முன்னாடி இல்லாத ஒரு விசேஷமான சிறப்புகள் இப்போ நம்ம காலேஜுக்கு கிடச்சிருக்கு. அந்த விஷயத்தில் இப்போ ஏற்பட்ட பிரின்சிபாலுடைய உழைப்பு தான் மூல காரணமாக இருக்குங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது. நல்ல வித்வான், வியாக்கரணத்தில் ஆகட்டும், மற்ற சாஸ்திரங்கள் ஆகட்டும், சைவாகமங்களில் ஆகட்டும், அவர் இன்றைக்கி தலை சிறந்த வித்வானாக விளங்குகிறார். அப்பேற்பட்ட ஒரு வித்வான் நம்ம சங்கர ஜெயந்தியில் லலிதா திரிசதி பாஷ்யம் அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துகிட்டு பேச போகிறார். நம்மெல்லாம் கேட்க போகிறோம். நமஸ்காரம். குருர் பிரம்மா குருர் விஷ்ணுர் குருர் தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. குரவே சர்வலோகானாம் பிஷஜே பவரோகிணாம் நிதயே சர்வ வித்யானாம் தட்சிணாமூர்த்தயே நமः. இந்த சபையில் அமர்ந்திருக்கக்கூடிய எனது குரு டாக்டர் பிரம்மஸ்ரீ மகாமகோபாத்தியாய முல்லைவாசல் ஆர்கே சார் அவர்களை சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் செய்து கொண்டு, மற்றுமுள்ள பெரியவர்களுக்கும் எனது நமஸ்காரங்களை தெரிவித்து கொண்டு, இந்த சங்கர ஜெயந்தி மகோத்சவம் நமது கல்லூரியில் பல வருடங்களாக நடைபெறக்கூடிய ஒரு சுட்டி காட்டக்கூடிய அளவுக்கு ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு நிகழ்ச்சி. பல நிகழ்ச்சிகளில் ஒரு முக்கியமான நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சியில் பகவத்பாதர்னுடைய எல்லா கிரந்தங்களையும் வெளியில் கொண்டு வரக்கூடிய, அந்த சித்தாந்தங்கள்லாம் வெளியில் கொண்டு வரக்கூடிய அளவில் அந்த சாஸ்திரத்தில் யார் ரொம்ப பிரசித்தமானவர்களோ அவர்கள் மூலமாக, கல்லூரியில் இருக்கக்கூடிய பேராசிரியர் மூலமாக வெளியில் கொண்டு வர்றதுன்றது ஒரு சம்பிரதாயமாக இருந்துட்டுருக்கு. ஒரு சென்ற வருடத்திற்கு முந்தைய வருடம் அப்போ தான் நான் இந்த பொறுப்பு ஏற்றுண்டேன். சார் ஒரு கட்டளை இட்டார். சார் நீ இந்த காலேஜினுடைய பிரின்சிபால் ஸ்தானத்தில் இருக்கிறவா நிச்சயமாக பேசணும், அதனால் நீ பேசியே தீரணும் அப்படின்னு சார் ஒரு ஆజ్ఞை பிறப்பித்தார். அதன் அடிப்படையில் சரி, அந்த சாஸ்திரத்துக்குன்னே இருக்கக்கூடிய அத்வைத சாஸ்திரத்துக்குன்னே பிரசித்த வித்வான்கள் இருக்கும் பொழுது நாம் பேசணுமா அப்படின்னு ஒரு தயக்கம் எனக்கு இருந்தது. அதனால் அவருக்கே இருக்கக்கூடிய ஒரு விசாலமான ஒரு மனசு, அதனால் வாத்சல்யத்தோடு நீ நிச்சயமாக பேசணும்னு ஸ்தோத்திர கிரந்தம் சிவானந்த லஹரி பேசணும் இந்த வருஷமும் இதுக்கு. அதனால் இந்த ஒரு வாய்ப்பை எனக்கு அளித்தது யாருன்னா சார் தான், ஆர்கே சார் தான். அதனால் அவருக்கு மறுபடியும் தன்யவாதங்களோடு கூடிய நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து எங்களுடைய செக்ரட்டரி என்ன பண்ணுவார், காலேஜினுடைய வாத்தியாரெலாம் பேசணும் அப்படின்னு அவரும் சொன்னார். எனவே அவர்களுக்கு முதற்கண் நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொண்டு, மற்றுமுள்ள வித்வான்களுக்கும் பெரியவர்களுக்கும் நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொண்டு, இந்த 2 அறக்கட்டளை மூலமாக நடைபெறக்கூடிய, தொடர்ந்து 5 நாட்கள் நடைபெறக்கூடிய உற்சவம் இது. நம்ம சார் ஆற்றுல பண்ணக்கூடிய அந்த உற்சவத்தோடு கூட இந்த உற்சவம் சேர்ந்து, சார் ஆர்கே சார் ஆற்றுல வருஷம் பல வருடங்களாக ஒரு 30-40 வருடங்களுக்கு மேலே அவர் பண்ணிட்டுருக்கார், தெரிஞ்ச விஷயம். அதோடு சேர்ந்து நடத்தக்கூடிய ஒரு உபன்யாசம் இது. இதில் நான் இந்த ஆகம சம்பிரதாயத்தில் சேர்ந்திருக்கிற காரணத்தினால கொஞ்சம் சுலபமாக இருக்கிற மாதிரியான ஒரு கிரந்தம் எடுத்துக்கலாமேன்னு இந்த லலிதா திரிசதி பாஷ்யம் எடுத்துக்கலாமான்னு சார்கிட்ட கேட்டேன். தாராளமாக எடுத்துக்கோங்க அப்படின்னார். அதனால் அதை மனதில் வைத்துக்கொண்டு இந்த லலிதா திரிசதி இது தொடர்பான விஷயங்கள், அதில் எவ்வளவு நேரம் முடியுமோ நேரத்திற்கு தகுந்தாற்போல் சொல்லலாம் அப்படின்னு. இப்போ லலிதா திரிசதி அப்படின்னு சொன்னாலேயே அது சாக்தம் சம்பந்தமாக உபாசனா மார்க்கம். நமக்கு நிறைய மார்க்கங்கள் இருக்குது, நமக்கு தெரியும். கர்ம மார்க்கம்னு
வேதத்தில் சொல்லிருக்கக்கூடிய யாகங்களெல்லாம் பண்ணி அதை மட்டும் பிரதானமாக வச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு மார்க்கம் கர்ம மார்க்கம். அடுத்து உபாசனா மார்க்கம்னு தேவதைகள் உருவத்தோட கூடிய தேவதைகள், அந்த தேவதைகளுக்கு ஆராதனைகள்லாம் பண்ணுறதுன்னு அது ஒரு மார்க்கம். அப்புறமா யோக மார்க்கம், இப்படி நிறைய மார்க்கங்கள் இருக்குது. அதில் லலிதா திரிசதி, லலிதா அப்படின்னு சொன்னாலேயே சாக்தம், சாக்தத்தில் பிரதானமாக நாம் பார்க்கக்கூடியது பல சாக்தத்திலே பல பிரிவுகள் இருந்தாலும் கூட 2 நமக்கு பிரதானமாக இன்றைய தினம் இருக்குது. மகான்கள்லாம் அதுக்கு கிரந்தங்கள் நிறைய வியாக்கியானங்கள் பண்ணியிருக்கா. ஒன்று ஸ்ரீவித்யான்னு சொல்லக்கூடிய லலிதையை பிரதானமாக கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சம்பிரதாயம். அடுத்து சண்டின்னு சொல்லக்கூடிய ஒரு தேவதையை பிரதானமாக கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சம்பிரதாயம் 2 இருக்குது. அதில் இந்த லலிதா அப்படின்னும் பொழுது அழகு, சௌந்தர்யம், ஸ்ருங்காரம் இதையே பிரதானமாக கொண்டு இருக்கக்கூடிய தேவதைன்னு நமக்கு பாஸ்கர் ராயர் அவருடைய வியாக்கியானத்தில்தான் நம்ம பார்க்க முடிகிறது. அப்படி இருக்கக்கூடிய லலிதாவுக்கான திரிசதி 300 நாமங்கள். அந்த 300 நாமங்களை பற்றி எப்படி இந்த ஸ்தோத்திரம், இது ஒரு ஸ்தோத்திரம், திரிசத்தின்னு நாம் நிறைய நாம திரிசதி, லலிதா நாம திரிசத்தின்னு நிறைய பார்க்குறோம். அதில் இந்த திரிசதி எப்படி வந்தது அப்படின்னா பிரம்மாண்ட புராணத்தில் வரக்கூடிய ஒரு ஸ்தோத்திரம் இது. அது சூத மகர்ஷி கதை சொல்கிறார். அகஸ்தியர் அதுபோல் ஹயக்ரீவர், ஹயக்ரீவர்கிட்ட வந்து அகஸ்தியர் நிறைய மந்திரங்கள்லாம் வாங்கிக்கிறார். அப்போ ஒரு நாள் அகஸ்தியர் வந்து எவ்வளவு மந்திரங்களை உங்கள்கிட்டேருந்து கேட்டாலும் கூட மனசுக்கு வந்து ஒரு திருப்தி வரமாட்டேன்றது அப்படின்னார். சித்த பர்யாப்தியபாவா, மனசில் வந்து ஒரு பூர்த்தி ஆன மாதிரியே இல்லையேன்னு அவர் 2 கால்களை பிடிச்சுண்டு கதறார். யாருன்னா அகஸ்தியர் ஹயக்ரீவருடைய கால்களை பிடிச்சுன்னு கேட்குறார். அப்போ ஹயக்ரீவர் எதுவும் சொல்ல மாட்டேன்றார். அந்த நேரத்தில் அம்பாள் தானாக ஆவிர்வாவமாகி அம்பாள் வந்து சாக்தத்தில் இருக்கக்கூடிய மந்திரங்களுடைய வைசிஷ்டியம் மகிமையெல்லாம் என்னன்னு நிறைய சொல்கிறா. அப்படி சொல்லும் பொழுது முதல்ல ஷோடசாட்சரி, சைவத்தில் சாக்தத்தில் ஷோடசாட்சரின்னு 16 எழுத்துக்கள், வெறும் 16 எழுத்து தான் இருக்கும். அந்த எழுத்துக்களுக்கு பாக்கி பாஷையில் இருக்கிற மாதிரி வார்த்தைகள்லாம் கிடையாது, பதங்கள் ஒரு அர்த்தம் இருக்கிற மாதிரி கிடையாது, வெறும் பீஜாட்சரம்னு நாம் சொல்லுவோம். அப்படி ஒரு 16 அக்ஷரங்களை கொண்டது வந்து ஷோடசாட்சரின்னு பேர். அந்த சாக்தத்தில் உள்ள விஷயம், அந்த ஷோடசாட்சரியினுடைய மகத்துவத்தை சொல்லி, ஷோடசாட்சரியை காட்டிலையும் அதிகமான மகத்துவம் உள்ளது லலிதா சஹஸ்ரநாமம் அப்படின்னு அதை சொல்லி, அதை காட்டிலையும் ரொம்ப மகத்துவம் இருக்கக்கூடியதுன்னு சொல்லிட்டு பேர் சொல்ல மாட்டேன்றா. இதுக்கு லலிதா நாம திரிசத்தின்ற அந்த பேரை சொல்லாமல் பரமேஸ்வரனும் நானும் சேர்ந்து உபதேசம் செய்திருக்கக்கூடிய இந்த ஸ்தோத்திரத்தை நீ அவருக்கு உபதேசம் பண்ணுன்னு சொல்லிட்டு அம்பாள் மறைஞ்சிடுறா. இது பார்த்த உடனேவே அது என்னன்னா இந்த லலிதா திரிசதி தான். இந்த திரிசத்தினா என்னென்னா 300 நாமங்கள். அது எப்படி வருதுன்னா ஷோடசாட்சரின்னு சொல்கிற மாதிரி பஞ்சதசின்னு ஒன்று இருக்குது. பஞ்சதசினா 15 அக்ஷரங்களை கொண்டு ஒரு மந்திரம் சாக்தத்தில். அந்த 15 அக்ஷரத்தையும் வந்து 3 பாகமாக பிரிக்கிறா. ஒரு பாகம் வந்து 5 அக்ஷரங்கள் இருக்கும், அடுத்த பாகத்து வந்து 6 அக்ஷரங்கள் இருக்கும், அடுத்த பாகம் 4 அக்ஷரங்கள் இருக்கும். 5, 6, 11, 4, 15 இப்படி அந்த மந்திரங்கள் கூட்டத்திரயம்னு 3ஆக இருக்குன்னு சொல்லுவாள். அதில் இருக்கக்கூடிய ஒரு எழுத்தும் ஒரு எழுத்துக்கும் 20 நாமங்கள். ககார ரூபா கல்யாணி, கல்யாண குணசாலினி, இது காலம் இருக்கணும். அடுத்தது ஏகார ரூபா அப்படின்னு ஆரம்பிக்கும், அப்புறமா ஈகார ரூபா அப்படின்னு ஆரம்பிக்கும். இப்படி வந்து அந்த பஞ்சதசின்னு சொல்லக்கூடிய அந்த 15 அக்ஷரங்களில் ஒரு அக்ஷரத்துக்கும் தலா 20 நாமாக்கள். அப்போ 15, 20, 300 இப்படி தான் வந்து அந்த லலிதா திரிசதியானது அமைஞ்சிருக்கு. இது நாம் படித்து பார்த்தோம்னு சொன்னால் லலிதையினுடைய அம்பாளினுடைய பிரபாவத்தை சொல்லக்கூடிய ஒரு பெயர் அப்படின்னு தான் இருக்கும். ஆனால் அம்பாள் சொல்லும் பொழுது இது வந்து ஒரு பேருன்ற மாதிரி நீ நினச்சிக்க கூடாது, இது எல்லாமே மந்திரம்னு நினச்சிட்டு உபாசனை பண்ணோன்னு அம்பாள் சொல்லிட்டு மறைஞ்சிடுறா. அப்படி இந்த திரிசதியானது அப்படி அமைஞ்சிருக்கு. இதில் நாம புத்தி நஸ்யாத், பேர் ஏதோ பேர் தானே அப்படின்னு அந்த புத்தி இருக்கக்கூடாதுன்றார். மந்திராத்மகத்துவம், அது மந்திரம்னு இருக்கணுன்றார். இது முன்னாடி அந்த ஸ்தோத்திரத்தினுடைய முன்னாடி உள்ள விஷயங்கள். அடுத்து பாஷ்யம் ஆரம்பிக்கும் பொழுது நமக்கு இது சங்கர பகவத்பாதர் பண்ண பாஷ்யம் தானா அப்படின்னு நமக்கு சந்தேகம் வரலாம். ஆரம்பத்துலலாம் உபோத்காத்தம்லாம் ஒன்றும் இல்லை,
கடைசியில் புஸ்தகத்தினுடைய புஷ்பிகைன்னு சொல்லக்கூடிய இடத்துல வந்து அங்கே வந்து பகவத்பாத கிருத்தவுன்னு அது போட்டிருக்கு. அதனால் பகவத்பாதர் பண்ணார்ன்றது நமக்கு சித்தமாகிறது. அது வந்து சாங்கர கிரந்தாவளியிலேயே அது முதல்ல வெளியிட்டிருக்கா. அப்படி வந்து இது இருக்குது. இது எப்படின்னா இந்த மந்திரங்கள் வந்து நிறைய அக்ஷரங்கள் இருக்குது. அதில் சிவ பீஜங்கள், சக்தி பீஜம் அப்படின்னு ரெண்டாக பிரிக்கிறா. அது ஒரு சில சிவ பீஜங்களை வந்து சிவனுடைய பீஜாட்சரங்களை வந்து அம்பாள் உபதேசம் பண்ணா மாதிரியும், அம்பாள் சம்பந்தப்பட்ட பீஜங்கள் வந்து பரமேஸ்வரன் உபதேசம் பண்ணா மாதிரியும், அப்படி ரெண்டு மந்திரத்தை சொல்ல வேண்டாமன்றதுனால நான் சொல்லலை. அந்த மந்திரங்களில் வந்து அந்த ரெண்டு மட்டும் அது வந்து சிவனுடைய மந்திரம். ஹ்ரீம் ஹ்ரீம்னு முடிகிறது எல்லாமே ரெண்டு பேரும் சேர்ந்து உபதேசம் பண்ணது அப்படின்னு இந்த மந்திரங்களை வந்து மூணாக பிரிச்சுக்கிறா. இந்த மொத்த மந்திரத்தை இந்த சிவன் வந்து இப்படி மூணாக பிரிச்சுக்கிறாரு. இது எப்படி இருக்குது அதனால் வந்து சன்னிவேஷம் இதனுடைய அமைப்பு பார்த்தோம்னா நமக்கு ககார ரூபா கல்யாணின்னு அப்படியே காலை ஆரம்பிக்கும் 20 முடியும், அப்புறம் 7 ஆரம்பிக்கும் 20 முடியும். இந்த அக்ஷரங்களெல்லாம் நீங்கள் ஒன்றா சேர்த்திங்கன்னா அந்த பஞ்சதசாட்சரி நமக்கு கிடச்சிரும். இதுதான் அந்த லலிதா திரிசதி இருக்கிறது. இதில் ஆரம்பிக்கும் பொழுது பாஷ்யம் ஆரம்பிக்கும் பொழுது ரொம்ப பக்தி ஜாஸ்தி யாருக்கு அப்படின்னா அகஸ்தியருக்கு அதிகமான பக்தி இருக்கக்கூடிய காரணத்தினால அவருக்கு இந்த மந்திரத்தை ஹயக்ரீவர் உபதேசம் பண்ணுறாருன்னு பாஷ்யம் அப்படி தான் ஆரம்பிக்கிறது. அப்புறம் நாம் புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த நாமங்களை எப்படி பிரிச்சுக்கலாம் அப்படின்னா, சில நாமங்கள் நான் புரியறதுக்காக நாமம்னு சொல்கிறேன். சில நாமங்கள் பார்த்திங்கன்னா மந்திரசாஸ்திரத்தில் ஸ்ரீவித்யில் இருக்கக்கூடிய அந்த பீஜ அக்ஷரங்களை பற்றி விளக்குற மாதிரி சில நாமங்கள்லாம் இருக்குது. சில நாமங்கள் எப்படி இருக்குது அப்படின்னா அம்பாளினுடைய குணங்களை, அம்பாளினுடைய ஸ்வபாவங்களை வந்து வர்ணனை பண்ணுற மாதிரியான நாமங்கள் இருக்குது. சில நாமங்கள் அம்பாளுடைய ஸ்வரூபம், அம்பாளினுடைய முகம் எப்படி இருக்குது, முடி எப்படி இருக்குது, முடிக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த கொஞ்சம் ஸ்திரீகளுக்கு முன்னாடி கொஞ்சம் முடி இருக்கும், அது எப்படி இருக்குது, அது மாதிரி நெத்தியில் வச்சுருக்கக்கூடிய பொட்டு எப்படி, இப்படிலாம் வர்ணனை பண்ணக்கூடிய ஸ்வரூபத்தை வர்ணனை பண்ணக்கூடிய நாமங்கள் இதெல்லாம் அங்கங்கே கலந்து இருக்குது. நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக அப்படி பிரிச்சுக்கலாம்னு நான் பார்த்துருக்கேன். அது மாதிரி பிரவருத்தி, அப்படி அம்பாள் என்னென்ன காரியங்கள்லாம் பண்ணா அப்படின்னு அதை சொல்லக்கூடிய நாமங்கள் நிறைய வருது. பிறர் அம்பாளை குறித்து என்னென்ன பண்ணா அப்படின்னு வரக்கூடிய நாமங்கள் வருது. சில நாமங்களை நாம் ஆராய்ச்சி பண்ணான்னா அது வெறும் கதைகளை சொல்கிற மாதிரி இருக்குது. இப்படி இந்த நாமங்கள் பலவிதமாக இருக்குது. இப்போ உதாரணம் பாருங்களேன், ககார ரூபான்னு ஒரு நாமம் வருது. அது அம்பாள் கன்ற அக்ஷரஸ்வரூபமாக இருக்கா. ஏகார ரூபா ஏன்ற அக்ஷரம், ஏகாட்சரி ஒரே அக்ஷரஸ்வரூபமாக இருக்கா. ஏகாநேகாட்சரா கிருதிஹி ஒரு அக்ஷரமாகவும் இருக்கா, அநேக அக்ஷரமாகவும் இருக்கா. ஈகார ரூபா, லகார ரூபா, ஹ்ரீங்கார ரூபா, ஹகார ரூபா, இந்த நாமங்கள்லாம் பார்த்தா இந்த ஒரு எழுத்து ஸ்வரூபமாக அம்பாள் இருக்கான்றது இது இருக்குது. குணங்கள் பாருங்களேன், கல்யாணி நமக்கு சாதாரண சம்ஸ்கிருதம் தான் அதெல்லாம். கல்யாணின்னா வந்து நல்ல மங்களமான குணங்கள் அம்பாளுக்கு இருக்குது. கல்யாண குணசாலினி, அம்பாளே மங்களஸ்வரூபமாகவும் இருக்கா, மங்கள குணங்களை உடையவளாகவும் இருக்கா. அப்படி ஏதத் ததித் அனிர்தேஷ்யா, இப்படி தான் இருப்பார் அப்படி தான் இருப்பார்னு சொல்ல முடியாது. ஏக போகா, ஏக ரசா, ஏக பிராபவசாலினி, ஈதிருகித்தி அவினிர்தேஷ்யா, இப்படி தான் இருப்பான்னு நிச்சயமாக சொல்ல முடியாது. இப்படி இந்த குணங்களெல்லாம் சொல்கிற மாதிரியான நிறைய நாமங்கள் இருக்குது. ரூபத்தை வர்ணனை பண்ணுற மாதிரியானது பார்த்தோம்னா கமனியா, ரொம்ப அழகாக இருக்கா. கமலாட்சி, தாமரை மாதிரியான கண்களை உடையவள். கந்தர்ப்ப ஜனகாபாங்க வீக்ஷணா, அப்படி இருக்கா. கஞ்சலோச்சனா, தாமரை போன்ற கண்களை உடையவள். இது பார்த்திங்கன்னா ஒரே அர்த்தம் ஒன்றா இருக்கும். ஒரே அர்த்தத்தை சொல்கிறதுக்கு நிறைய நாமங்கள், கமலாட்சின்னு சொன்னாலும் கஞ்சலோச்சனான்னாலும் ஒன்று தானே அர்த்தம். ஆனால் ஏன் இப்படி ஒரே அர்த்தத்தை சொல்கிறதுக்கு ரெண்டு வெவ்வேறு சப்தம் சொன்னால் அது ஆக்சுவலாக தப்பு, அது ஒரு தோஷம். அது உக்தார்த்தானாம் அப்புறம் பிஷ்டபேஷணம்னு சொன்னதையே சொல்லிட்டு இருக்காருன்னு வரும். ஏன் இங்கே தோஷம் வராது அப்படின்னு கேட்டோம்னா, இங்கே வந்து அர்த்தத்தை காட்டிலையும் அதை மந்திரமாக பாவனை பண்ணுறதுனால இது வந்து புனருக்தி தோஷம்லாம் கிடையாதுன்ற மாதிரி எடுத்துகிட்டு போகிறா. ஏலா சுகந்தி சிக்குரா அப்படின்னு இந்த சிக்குரம் நம்ம இந்த உச்சி முடின்னு சொல்லுவோம், உச்சில் முடி, அது மாதிரி ஒரு வார்த்தை சொல்லுவாள். அது வந்து எப்படி ஏலா சுகந்தி, ஏலக்காய் மாதிரியான வாசனை வரக்கூடிய அந்த முடி இருக்குன்றார். ஏதமான பிரபா,
ஈஷத் ஸ்மிதானனா, லலனா ரூபா, இப்படிலாம் வந்து அம்பாள் எப்படி இருக்கா, ஸ்திரீ ரூபமாக இருக்கான்னு வர்ணனை பண்ணக்கூடியது. அது மாதிரி ஈஸ்வரோத்சங்க நிலையா, காமேஸ்வரனுடைய மடியில் உட்காந்துருக்கான்ற விஷயம் வருது. ஈஷ சக்தி, இதெல்லாம் வந்து ஸ்வரூபத்தை வர்ணனை பண்ணுற மாதிரி இருக்குது. லதா தனுஹு, அம்பாள் உடம்பு எப்படி இருக்குது. லலாம ராஜதலிகா அப்படின்னு அந்த நெத்தியில் இருக்கக்கூடிய பொட்டை பற்றி சொல்கிறது. லம்பி முக்தா லதாஞ்சிதா, ஹரிநேக்ஷனா, இதெல்லாம் வருது. அதே மாதிரி அம்பாள் என்னென்ன காரியங்கள்லாம் பண்ணுறான்றது பார்த்திங்கன்னா, கல்மஷக்னி, பாப்பத்தெல்லாம் போக்கறா. கற்பூர வீட்டி சௌரபிய கல்லோலித ககுப்தட்டா, தாம்பலம் போட்டுருக்கா, எல்லா 8 திக்குகளும் வாசனையாக இருக்குது. கலி தோஷஹரா, கர்ம சாட்சினி, இதெல்லாம் அம்பாளுடைய நாமத்தை சொல்கிறான். அதாவது அம்பாளுடைய என்ன பிரவருத்தி எப்படி இருக்கான்றதையும், அடுத்தவா வந்து அம்பாளை எப்படி ஆசிரியிக்கிறா, ஏகாந்த பூஜிதா, ஏக வீராதி சம்சேவ்யா, இப்படி நாமங்கள் அமைஞ்சிருக்கு. ஆனால் இப்படிலாம் பார்த்தா நமக்கு வந்து ரொம்ப அற்புதமான, நம்ம தெரிஞ்சுக்க முடியாத பல விஷயங்கள்லாம் இந்த பாஷ்யத்தில் நம்ம பார்க்க முடிகிறது. இந்த பாஷ்யம் எப்படி எனக்கெல்லாம் எப்படி பழக்கம் அப்படின்னா, எங்களுடைய ஆச்சாரியர் சபாரத்ன சிவாச்சாரியார் அப்படின்றவர் வந்து இந்த திரிசதி வந்து அவர் வாழ்க்கையில் ஒரு 1000-2000 தடவை சொல்லியிருப்பார். அவர் ஒரு சின்ன ஒரு கோவில் வந்து ரேணுகா பரமேஸ்வரின்னு ஒரு கோவில், ராஜா அண்ணாமலைபுரத்தில் ரொம்ப சின்ன கோவில். அந்த கோவிலில் அவர் பூஜை பண்ணிடும் போது நித்தியமும் வந்து திரிசதி தான் சொல்வார். யாராவது அர்ச்சனைக்கு வந்தாலும் அர்ச்சனை சொல்ல மாட்டார், திரிசதி தான் சொல்வார். அவர் திரிசதி சொல்லி வந்திருக்கக்கூடிய பக்தார்கள் எல்லாரும் திரிசதி சொல்வார். அவர்களுக்குள்ளே வந்து டாக்டர் எஸ்எஸ் ஜானகி, இந்த இன்ஸ்டியூட்னுடைய டைரக்டர், அவங்களும் ஒருத்தர். அவங்களும் உட்காந்துன்னு வந்து அந்த திரிசதி வந்தால் அவர் 15 நிமிஷம் திரிசதி சொல்வார். அப்படி சொல்லிகிட்டே இருக்கிறது கேட்டு நமக்கு திரிசதியில் ஒரு பழக்கம் வந்து. இந்த ராஜா அண்ணாமலைபுரத்தில் வரக்கூடிய வயசானவா ஒரு மாமி எப்படி பேசணும்னு ஒரு தடவை அவர் சொன்னார். நமக்கு அர்த்தவா பேரில் ஒரு தப்பு இருக்குன்னா தப்பை நேரடியாக குறிப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த ஒரு சம்பவத்தை நமக்கு சொன்னார், எனக்கு சொன்னார் அவர். அந்த ஒரு மாமியை குறிப்பிட்டு அவள் எப்படி பேசுகிறா பார். ஒரு வார்த்தை ஹல்லி ஹாலாஸ்ய சந்துஷ்டாயை நமகான்னு இருக்குது. இது வந்து பெரும்பாலான புஸ்தகத்தில் அப்படி தான் இருக்குது. அவள் வந்து என்னை கேட்டால், வாத்தியார் சொன்னார் என்று கேட்டால், இந்த ஹல்லி ஹாலாஸ்ய சந்துஷ்டாஜி அது என்னது, அது என்ன சொல்ல வரா அப்படின்னு அவள் கேட்டிருக்கார். அவர் கேட்டோர்னா வாத்தியாரும் அப்படி தான் சொல்லியிருந்திருக்கார், நாங்களாம் அப்படி தான், புஸ்தகத்தில் அப்படி தான் பிரிண்ட் ஆகிருக்கு. இது வந்ததுக்கப்புறம் இது மாதிரி அவள் கேட்டால், அவளுக்கே சம்ஸ்கிருதம் படித்தவா தான் அவள் தெரியும். ஆனால் அவள் கேட்டதுக்கப்புறம் எனக்கு திடீர்னு இந்த பாஷ்யத்தை எடுத்து காமிச்சிட்டு, இந்த லலிதா திரிசதி பாஷ்யத்தை அப்போ தான் பரிச்சயமாச்சு. அப்போ சொன்னார், அது தப்பு, அது ஹல்லீச லாஸ்ய சந்துஷ்டாஜை நமகான்னு பிரிக்கணும். அது இங்கே வரும்பொழுது ஹல்லீசஹா சித்திரதண்டகான்னு குறிப்பிடுறார். அதாவது அது பாருங்க, நம்முடைய சம்பிரதாயம் அங்கே வந்து நல்ல ஊடுருவிற்கு. எப்படி அப்படின்னா, அது இந்த இடத்துல பாஷ்யத்தில் சொல்கிறார். எப்படின்னா, சித்திரதண்டகான்னு நம்ம கோலாட்டக்கழி சொல்லுவோம். அந்த கோலாட்டக்கழி வந்து ஸ்திரீகள்லாம் வந்து நம்ம தென்னாடு காட்டிலும் வடநாட்டில் நிறைய வந்து அதை கோலாட்டம் நிறைய இருக்குது. அதனால் அம்பாள் அதுக்கு வந்து லாஸ்யம், ஸ்திரீகள் பண்ணக்கூடியது லாஸ்யம், அதனால் சந்தோஷம் அடைகிறான்னு அதை வந்து திருத்தி நீங்களாம் அப்படி சொல்லுங்கன்னார். அப்படி வந்து அது பழக்கமாயிடுச்சு. அதே மாதிரி மழை காலத்தில் இருக்கக்கூடிய ஒரு பூச்சியினுடைய பேரும் வந்து இதில் குறிப்பிடுறார். இப்படி வந்து இதில் நிறைய நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய, சாதாரணமாக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய நிறைய விஷயங்கள் இந்த பாஷ்யத்தில் இருக்குது. இதில் ஆனால் இதை பார்க்கும்பொழுது நாம் நினைக்கிற மாதிரி பகவத்பாதர் இதுக்கு வியாக்கியானம் பண்ணலை. அவர் எல்லாமே வந்து வேதாந்தபரமாகவே நம்ம சாதாரணமாக நினச்சின்னு இருக்கக்கூடிய ஒரு வார்த்தைக்கும் வேதாந்தபரமாக அர்த்தம் பண்ணுறது பார்த்தா, அப்பா இப்படி கூட பண்ண முடியுமான்ற அளவுக்கு ஒரு நாமத்துக்கும் பல அர்த்தங்கள் பண்ணுறார். இப்போ ஒன்று எடுத்துக்கலாம், ககார ரூபான்னு இருக்குது. அதுக்கு ஒரு அர்த்தம் என்னென்னா, ககாரம் க அப்படின்ற ஒரு வர்ணஸ்வரூபமாக இருக்கார். ககாரஹா கவர்ணஹா ரூபம் ஞாபக விசேஷனம் எஸ்யாஹா சா. இன்னார் அப்படின்னு நாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, நம்முடைய வடிவம் தான். இப்படி உருவம் இருக்கா, அப்போ இது கணேசன். இப்படி உருவம் இருக்கா, அது சுப்பிரமணியர். அப்போ அவர் ஆளை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு எந்த ரூபம் நமக்கு உபயோகியாக இருக்கோ அதுக்கு வந்து அந்த ககார ஞாபக விசேஷனம் எஸ்யாஹாசா இது ஆயிடுத்து. இது வந்து இது சாதாரணமாக புரிஞ்சுட்டுருக்கோம். இது மந்திரசாஸ்திரத்தை சொல்லும் பொழுது எப்படி எதை வச்சுன்னு கான்றது ஒரு எழுத்து, அது வந்து ஒலி வடிவம், அது ஒரு துவனி தானே. அது அந்த ஸ்வரூபமாக அம்பாள் இருக்கான்னு எப்படின் போது உடனே சாக்தத்துக்கு சொல்கிறார்,
காதி வித்யா விக்கிரகான்ற. காதி வித்யா விக்கிரகான்னா இப்போ நாம் சொல்லிருக்கக்கூடிய இந்த 15 அக்ஷரங்கள் இருக்கு இல்லையா, அந்த 15 அக்ஷரங்களில் ஆரம்ப அக்ஷரம் க. அப்போ காலேந்து ஆரம்பித்து இருக்கக்கூடிய அந்த மொத்த மந்திரமே இந்த மந்திரத்தை ஒருத்தர் சொன்னார்னா இது அம்பாளுடைய ஸ்வரூபத்தை நமக்கு விளக்கி காண்பிக்கக்கூடிய ஒன்று அப்படின்னு நாம் புரிஞ்சுக்கணும். அது வந்து ககார ரூபாக்கு அர்த்தம். இது ஒன்று. அதவா அடுத்தது சொல்கிறார், இது ரெண்டாவது என்னன்னா க க கார ரூபானா க அப்படின்னா கான்னு ஒரு எழுத்து இல்லை, குன்னு கூட வாங்கிக்க வேணாம். கானா கு ஆ ரெண்டுத்தையும் சேர்த்து வாங்கிக்கலாம். கு ஆ ரெண்டுத்தையும் சேர்த்து வாங்கிட்டோம்னா கான்ற ஒரு பதத்துக்கு சம்ஸ்கிருதத்தில் 4 அர்த்தம் இருக்குன்னு குறிப்பிடுறார். ஒன்று ஹிரண்ய கர்ப்பர்னு க அப்படின்னா கஹ அப்படின்னா பிரம்மான்னு ஒரு அர்த்தம். கம் அப்படின்னா ஜலம்னு அர்த்தம். கம் அப்படின்னா சிரஸ் தலைன்னு ஒரு அர்த்தம். கம்னா சுகம்னு ஒரு அர்த்தம். அப்போ கார ரூபா அப்படின்னா இந்த ஸ்வரூபமாக இருக்கா, பிரம்மாவாகவும் இருக்கா, பிரம்மாவாக இருக்கான்னு வரல. அந்த ககாரம்னா பிரம்மா ஜலம் சிரஸ் சுகம் இந்த 4த்தினுடைய இந்த 4 இடங்கள்லையும் இருக்கக்கூடிய ஸ்வபாவம் யாருக்கு இருக்கான்? ககாரத்துக்கு இருக்கான். அந்த பஞ்சதசாட்சரியில் இருக்கக்கூடிய முதல் எழுத்து இல்லையா, அது எப்படி அந்த க எழுத்துன்னு சொல்லக்கூடாது, கு ஆ ரெண்டும் சேர்த்து அது எப்படி இருக்குன்னா இந்த 4த்துலேயும் என்ன ஸ்வபாவம் இருக்கோ அது வந்து அந்த கால இருக்கான். என்ன ஸ்வபாவம் இருக்குது அப்படின்போது அதை விவரணம் பண்ணுறார். ஹிரண்ய கர்ப்பனிஷ்ட ஜெகத்தாரக ஜெகத்கர்த்திருத்வாதி குணவத்வம் ககாரஸ்ய வியஞ்சன ஆதிம வர்ணத்வேன வித்தியதே. சாமியம் இருக்குது. பிரம்மாவுக்கு என்ன இருக்கோ அவர்கிட்ட என்ன குணங்கள் இருக்கோ தத் சதிருஷமான அதே குணம் இல்லை, தத் சதிருஷமான ஒரு குணம் யாருக்கு இருக்குன்னா காவுக்கு இருக்கான். என்ன இருக்குது பிரம்மாவுக்கும் காவுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின் பொழுது அவர் என்ன ஹிரண்ய கர்ப்பர் என்ன பண்ணுறாருன்னா ஜெகத்தாரக ஜெகத் கர்த்திருவம், உலகத்தை தாரணம் பண்ணுறார், உலகத்தை பண்ணுறார், இது மாதிரியான சுபாவம் பிரம்மாவிட்ட இருக்குது. தத் சதிருஷமான குணம் ககாரத்தில் என்ன இருக்குது அப்படின்னா வியஞ்சனத்துக்கு இருக்கக்கூடிய மெய்யெழுத்துக்களுக்குள்ள ஆதியாக இருக்கான். அவர் எப்படி ஜெகத்துக்கு ஆதியாக இருக்காரோ முதல்ல இருந்தால் தானே கர்த்தாவாக இருக்க முடியும். அப்படி வியஞ்சனங்களுக்குள்ள ஆதியாக இருக்கிறதுனால ரெண்டுத்துக்கும் வந்து சாதிருஷ்யம் இருக்கிறதுனால அப்போ க அப்படின்னா பிரம்ம சாதிருஷ்யம் இருக்கிறதுனால கன்றதுனால வர்த்தத்தை இது தத் வாச்சியம் அந்த ககாரத்தினுடைய ரூபசப்தத்துக்கு அதுவும் ஒரு ரூபம்னா ரூபத்துக்கு வந்து நம்ம சாஸ்திரங்களில் 2 ரூபம் அப்படின்னா வார்த்தை சொல்லுக்கும் ரூபம்னு ஒரு பேர், அதனுடைய பொருளுக்கும் ரூபம்னு பேர். சில இடங்களில் வந்து ரூபம்னா பொருளை சொல்வா, ஸ்போட்ட ரூபம் யத சர்வம்னு ஒரு இடத்துல ரூபம்னா ரூபியத்தே இதி ரூபம்னு பார்க்கக்கூடிய வடிவங்கள் பொருள்களுக்கெல்லாம் ரூபம்னு பேர். ஸ்வம்ரூபம் சப்தஸ்யான்னு ஒரு இடத்துல ரூபம்னு சொல்லிட்டு சப்தத்தையே சொல்கிறார், சொல்கிறார். அப்போ சொல்லிற்கும் ரூபம்னு பேர் உண்டு சம்ஸ்கிருதத்தில், பொருளுக்கும் ரூபம்னு பேர் உண்டு. இங்கே முதல்ல சொல்லும் பொழுது ரூபம்னு ககார ரூபான்ற இடத்துல ரூபம்னு என்ன சொன்னார்னா சப்தத்தை வாங்கிட்டார், கான்ற சப்தஸ்வரூபமாக இருக்கார்னார். இங்கே வரும்பொழுது என்ன பண்ணார்னா ரூபன்னு எதை வாங்கிட்டார்? அர்த்தத்தை வாங்கிட்டார். ஆச்சா தத் வாச்சியதையா ததா. அதனால் வந்து ககார ரூபான்னா ககாரத்தினுடைய ரூபம் வாச்சியமாக அம்பாள் இருக்கா, ககார வாச்சியம்னா பிரம்மாவுக்கு நிகராக இருக்கா. ஏன் ககாரம்னு ஏன் எடுத்துட்டார்னா பிரம்மாவிட்டு இருக்கக்கூடிய குணங்கள்லாம் இருக்கிறதுனால இப்படி ஒரு அர்த்தம். ஜலத்துக்கு ஜலம்ன்ற அர்த்தத்தையும் எடுத்துக்கலாமா? உதகனிஷ்டம் அன்னாதித்வாரா ஜெகத் சஞ்சீவன ஹேத்துத்வம் அப்படி ககாரஸ்ய. ஜலம் ஜலத்துக்கு என்ன சுபாவம் இருக்குன்னா ஜெகத் சஞ்சீவனத்துவம்னு இருக்குது. உலகத்தை வந்து நல்லா ஜீவிக்கும்படி பண்ணக்கூடிய சுபாவம் ஜலத்துக்கு இருக்குது. ஜலத்துக்கு சாட்சாத் இருக்கான்னார். அன்னாதித்வாரா சாப்பாடு உணவு தானியங்களை உண்டு பண்ணி அதன் வாயிலாக உலகத்தை ஜீவிக்கும்படி பண்ணக்கூடிய சுபாவம் யாருக்கு இருக்குது? ஜலத்துக்கு இருக்குது. அதே ஜலத்தில் இருக்கக்கூடிய தத் சதிருஷமான அதுக்கு நிகரான தர்மம் யாருக்கு இருக்குன்னா ககாரத்துக்கு இருக்குன்னார். ஜல சதிருஷம் ககாரம் இருக்குது. என்னப்பா இருக்குது அப்படின்னார். அதுக்கு வித்யாக்ரிம வர்ணதயா அஸ்தி. வித்யான்னு நாம் இப்போ சொல்கிறது வந்து இந்த பஞ்சதசி வித்யா. இந்த பஞ்சதசியில் முதல் எழுத்து க இருக்கிறதுனால
ஜலம் எப்படி அன்னத்துக்கு முதல்லையே இருந்துட்டு அன்னாதி துவாரா சஞ்சீவனம் பண்ணுறதோ, அதே மாதிரி இந்த ககாரம் வந்து மெய்யெழுத்துக்களுக்குள்ள முதல்ல இருந்துட்டு எல்லா எழுத்துக்கும் காரணம் மாதிரி இருக்கிற காரணத்தினால கான்னு ஜலத்தை வாங்கிண்டு அந்த ஜலத்துக்கு ஜல அந்த தாதிருஷ ககாரத்தினுடைய வாச்சியமாக அம்பாள் இருக்கான்னு இப்படி ரெண்டாவது அர்த்தம். அக்ரிம வர்ணத்தையா ஸ்திதி தத்ரூபாவா, இது ஒன்று. மூணாவது கான்ற சப்தத்துக்கு என்ன அப்படின்னா சிரஸ்னு அர்த்தம். சிரஸ்னு அப்போ சிரஸை சொல்லக்கூடியது ககாரம், அந்த ககாரத்தினுடைய வாச்சியமாக அம்பாள் இருக்கா. அது சிரஸ்னா என்னன்னார், அங்கே அமிர்தத்தை வாங்கிக்கணுன்றார். சர்வேஷாம் பிராணினாம் சிரசி அமிர்தம் அஸ்தி இது யோக மார்க்கேன குண்டலினி கமனே தத்ரத்ய தத் பிரவாஹாப்ளுத யோகினாம் ஈஸ்வர சாமியம் ஜாயதி இது யோகசாஸ்திரேஷு பிரசித்தம். இது யோகசாஸ்திரம். குண்டலினின்னு நமக்கு சுஷும்னா நாடியில் நடுவில் வந்து ஒரு சக்தி இருக்குதுன்னு, மூல ஆலவால குஹராத்து, மூலாதாரம்ன்றது ஒரு பாத்தி மாதிரி இருக்கான். அங்கே வந்து ஒரு பாம்பு மாதிரி அந்த ஸ்வரூபத்தில் குண்டலினி சக்தி இருக்காளாம். பிராணாயாமம் பூரகத்தையும் ரேச்சக கும்பக ஸ்திதியில் இருந்து பண்ணும் பொழுது அந்த பாம்பு என்ன பண்ணுமா, இடா நாடி வழியாகவும் உள்ளே பிரவேசிக்க முடியாது, ஏன்னா நம்ம க்ளோஸ் பண்ணிடுறோம். பிங்களா நாடி வழியாகவும் வெளியில் வர முடியாது, நம்ம மூக்கை க்ளோஸ் பண்ணதுனால வேறு வழி இல்லாமல் நடுவில் இருக்க சுஷும்னா நாடி வழியாக அது உள்ளுக்குள்ளே வருமா. மூல ஆலவால குஹராத்து உதிதா பவானி, பவானின்னு அந்த குண்டலினி சக்திக்கு பேர். உத்பித்ய ஷட் சரசிஜானி, 6 தாமரைகள் அந்த ஷட் ஆதாரங்கள். தட்டில்லதா இவ, அந்த இது மாதிரி மின்னல் மாதிரி. பூயோபி தத்திர விஷத்தி துருவ மண்டலம், மேலே போய் இந்த பிரம்மரந்திரத்தை போய் டச் பண்ண உடனேவே அங்கிருந்து அப்படியே அமிர்தம் கொட்டுமா. அப்போ பூயோபி தத்திர விஷத்தி துருவ மண்டல இந்து நிஷ்யந்தமான பரமாமிருத விருஷ்டி ரூபான்னார். அப்போ இங்கே மூணாவது அர்த்தம் சொல்லும்போது சிரஸ்ன்னு சொன்னார் இல்லையா. அப்போ சிரஸ்னா சிரஸுக்கும் அந்த காவுக்கு என்ன ஒரு சாதிருஷ்யம் இருக்குன்னா, சிரஸில் அமிர்தம் இருக்குது. அந்த அமிர்தத்தை யார் ஆஸ்வாதனம் பண்ணுவார்னா யோகிகள்லாம் பண்ணுவார்னு சொன்னார். சர்வேஷாம் பிராணினாம் சிரசி அமிர்தமஸ்தீதி யோக மார்க்கேன குண்டலினி கமனே தத்ரத்ய தத் பிரவாஹாப்ளுத யோகினாம் ஈஸ்வர சாமியம் ஜாயத்தே, ஈஸ்வரனுக்கு துல்லியத்துவம் வரும். இது யோகசாஸ்திரேஷு பிரசித்தம். தத்வத் கவர்ணக மந்திராதிம பாகஸ்தா, எப்போதுமே ககாரம் வந்து ஆரம்பத்தில் இருக்கின்றது ஒரு சுவாவம். இதை வந்து ஜலத்தோடையும் பிரம்மாவோடையும் நம்ம சாதிருஷ்யம் கொண்டு வந்து அப்படிப்பட்ட ககாரத்தினுடைய ரூபமாக வாச்சியாவாக இருக்கா அம்பாள்னு அர்த்தத்தை அப்படி 4 அர்த்தத்தை கொடுக்குறார். ஈஸ்வர சாமியம் ஜாயத்தே இதி கவர்ணக மந்திராதிம பாகஸ்தா தத் புரஸ்சர்யா பராயணானாம் சிவபாவமேவ யச்சதி இது தத்ரூபா. கா மாதிரி இருக்கானா அந்த அமிர்தம் மாதிரி இருக்கா அப்படின்னு அர்த்தமாச்சு. அடுத்தது கம் பிரம்ம இது ஸ்ருதேஹே, கம்ன்ற சப்தத்துக்கு வந்து ஆகாசம்னு பேர் ஒரு அர்த்தம். அப்போ தஹராகாஷ ஸ்வரூப், தஹராகாசம் என்ன ரூபமாக இருக்குன்னார், சுகரூபமாக இருக்கிறதுனால. அப்போ கம்னா ஆகாசம், ஆகாசத்தில் என்ன ஆகாசம் வந்து சுகரூபமாக இருக்குது. தத் சாதிருஷ்யம் இந்த ககாரத்துக்கு இருக்குது. அந்த ககாரத்தினுடைய வாச்சியாவாக அம்பாள் இருக்கா. அப்போ எல்லா இடத்துலையும் 4 அர்த்தத்துலையும் ககார வாச்சியாவாக அம்பாள் இருக்கான்றது பொதுவானது. ஆனால் அந்த ககாரம் எப்படி இருக்குன்னா 4 விதமாக ககாரம் இருக்குதுன்னு மனசில் வாங்கிட்டு, இப்போ நாம் முதல்ல பார்க்கும்பொழுது வெறும் கு அப்படின்ற அக்ஷர ரூபமாக இருக்கிறது தான் நாம் மனசில். ஏன்னா ககாரன்னா அந்த காரன்ற ஒரு பிரத்தியம் வந்ததுன்னா முதல் எழுத்தை மட்டும்தான் ஆக்சுவலாக குறிக்கும். கு ஆன அகாரத்தை அது வந்து ஆக்சுவலாக சொல்லாது. அது இருந்தாலும் சம்பிரதாயத்தில் அதை சேர்த்து வாங்கிறது அப்படின்னு ஒரு பழக்கம் இருக்குது. அதனால் ககாரோப்பி அதி பிரீத்தி இப்படி வந்து தஹராகாஷஸ்ய சுகஸ்வரூபத்வேன பரம பிரேமாஸ்பதத்தையா. தஹராகாசம் எப்படி இருக்குது, ஆகாசத்தில் என்ன இருக்குது, அது சுகரூபம் ஆனந்த ரூபமாக இருக்குது. எது வந்து சுகமோ அது வந்து நமக்கு ரொம்ப பிடிக்குமா, ககாரமும் நமக்கு ரொம்ப பிடிச்சிருக்கான். ஏன் இதெல்லாம் யாருக்கு நமக்கு அந்த அளவுக்கு ஈடுபாடு வருமானு தெரியல. சாத்தாளாவே யார் இருக்காளோ அவள் வந்து இந்த மந்திரத்தை வந்து ரொம்ப ஸ்ரத்தையாக இருக்கிறதுனால அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். அப்போ அது சொல்கிறார், ககாரோப்பி அதி பிரீத்தி விஷய மூல மந்திர ஆதிம அக்ஷரத்தையா, எல்லாமே வந்து ஆதி அக்ஷரமாக இருக்கிறனால குன்னு சொன்னாலே இவனுக்கு அந்த பஞ்சதிசி ஞாபகம் வந்துடுமா, அவ்வளவு ஆசையா. அப்படி இருக்கிறதுனால அபியர்ஹிதத்வாத்வா தத்ரூபா, அப்படி வந்து இப்போ 4 அர்த்தம் சொல்கிறார் இவர் ககார ரூபான்னு. இப்போ நம்ம எப்படி நாம் பார்த்துருக்கக்கூடிய சாதாரணமான அர்த்தத்தை
பகவத்பாரத கொடுக்கல. இப்படி 4 ரூபமாக வேதாந்தத்தோடு சம்மந்தப்பட்டு கொடுத்துருக்கார். அடுத்தது கல்யாணி. கல்யாணினா நம்ம கல்யாணம்னா மங்களம்னு தெரியும், கல்யாணினா மங்களஸ்வரூபமாக அம்பாள் இருக்கார் அப்படின்னு நம்ம தெரியும். ஆனால் அவர் பாருங்க, கல்யாணினா கல்யாண சப்தத்துக்கு சுகம்னு அர்த்தம். சாதாரணமாக கல்யாணம்னா மங்களம்னு நம்ம வச்சுட்டு இருக்கோம், கல்யாணம்னா சுகம். சுகம் எப்படிப்பட்டது, எத்தனை விதமான சுகம் இருக்குன்னு பலவிதம். யுவ சார்வபௌமானந்தாத் ஆரம்பிய பிரம்மானந்த பர்யந்தம். சின்ன வயசில் அவன் வந்து சக்கரவர்த்தியாக ஆகிட்டான், அது ஒரு பெரிய சுகம். அதுலேருந்து ஆரம்பித்து பிரம்மானந்த பர்யந்தம் சுகமே பல விதத்தில் இருக்குது. இப்படி பலவிதமான சுகம் இது எங்கே இருக்குது? தைத்தரிய காதோ பிரதிபாதித்தானி தத்தது உபாதி பேதேஷு அவச்சின்ன ஸ்வரூபத்தையா யானி கல்யாண சப்த வாச்சியானி ஏதசீவ இது சமஷ்டி வியஷ்டிமத்வ உபஹித ஸ்வரூபேன சம்பவதி இதி மது சமா ததா ச ராகோச்சிரः இதிவத் சமாசாந்தர்கத ஷஷ்டியர்த்த பேதஸ்ய அவிவக்ஷிததையா ஆனந்தைக விக்கிரகவதி இத்தி அர்த்தஹான்னு இந்த அர்த்தம் ஒரு அர்த்தம் தான் கொடுக்குறாரு இங்கே. கல்யாணம்னா சுகஸ்வரூபமாக இருக்கார்னு. ஆனால் கல்யாணின்னும் பொழுது என்ன பண்ணார் இவர் வியாக்கியானம் பண்ணும்போது கல்யாணானின்னு அர்த்தம், நிறைய சுகத்தை சொல்கிறார். அப்போ சுகம் ஒரு சுகமா அல்லது பல சுகமா அப்படின்னு கேள்வி வரும்பொழுது, சுகம் வந்து வாஸ்தவத்தில் சுகம் ஆனந்தம் அப்படின்றது ஒன்று தான். ஆனால் இந்த உபாதின்னு ஒன்று, எல்லாரும் வேதாந்தம் தெரிஞ்சவா தான், இருந்தாலும் சபைக்காக நான் சொல்கிறான்னு, உபாதின்னு ஒன்று நாம் சாஸ்திரங்களில் பார்க்குறோம். உபாதினா என்னென்னா வாஸ்தவத்தில் ஒன்று தான், அது பலவிதமாக நமக்கு தெரியறது. பலவிதமாக தெரியறதுக்கு வந்து வேற ஒன்று காரணமாக இருக்குது. ஒன்று பலவிதமாக தெரிகிறது, அது பலவிதமாக தெரிகிறதுக்கு வேற ஒன்று காரணம். அந்த வேற ஒரு காரணத்தை நாம் விட்டுட்டு பார்த்தோம்னா அது ஒன்று தான். அந்த வேற ஒரு காரணத்தை சேர்த்து பார்த்தோம்னா அது பலவிதமாக இருக்கும். இதுதான் உபாதி. இது என்ன அப்படின்னா, நாம் ஒரு உதாரணம் நாம் வச்சுக்கணுன்னா, இப்போ வந்து பழங்கால நாடகங்கள் பார்க்கும்பொழுது அவள் என்ன பண்ணுவாள், ஃபோக்கஸ் லைட் ஒன்று வச்சுருப்பாள். ஒரு லைட்டு தான் இருக்கும், ஒரு லைட்லேருந்து ஒரு பிரகாசம், ஒரு வெளிச்சம் தான் வரும், ஒரு வெள்ளை கலரில் வெளிச்சம் வரும். ஆனால் அங்கே இருக்க பாத்திரம் வந்து கோபம் வரும்பொழுது நமக்கு சிகப்பு பிரகாசம் தெரியும், அவன் சிரிக்கும்பொழுது ஏதோ பச்சை பிரகாசம் தெரிகிறது. இப்படி பலவிதமான பிரகாசங்கள் தெரிகிறது. இப்போ என்ன சந்தேகம், ஒரு லைட்டுன்னா ஒரு பிரகாசம் வருதுன்னா ஏன் பலவிதமாக தெரியுறதுன்னா, நம்ம பழங்காலத்தில் பார்த்து ஒரு முன்னாடி ஒரு தட்டு ஒன்று வச்சுட்டுருப்பான், அந்த தட்டில் வந்து பலவிதமான காகிதத்தை ஒட்டியிருப்பான். இந்த பிரகாசம் அந்த கலர் காகிதம் வழியாக வெளியில் வரும்பொழுது அது சிகப்பாக தெரியும். அதே இன்னொரு பச்சை காகிதம் வழியாக வெளில வரும்போது அது பச்சையாக தெரியும். அப்போ இந்த பிரகாசம் ஒன்று தான், ஆனால் அந்த காகிதத்தோடு அந்த காகிதத்து வழியாக வெளியில் வரும்போது வேறு வேறு கலர் தெரிகிறது. அப்போ இதில் வந்து உபாதின்னு யாருக்கு பேருன்னா, அந்த கலர் காகிதங்களுக்கு உபாதின்னு பேர் வச்சுக்கணும். அந்த பிரகாசம் ஒன்று தான். இப்போ பாருங்கள், நமக்கு என்ன சந்தேகம் வருது, அந்த பிரகாசம் வெள்ளை கலர் பிரகாசம், அந்த 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 பிரகாசத்தில் இருக்கக்கூடிய வெண்மை இருக்கு இல்லையா, அது உண்மையா, இல்லை வெளியில் அங்கே தெரியும்போது அந்த பிரகாசத்தில் இருக்கக்கூடிய ரத்த வர்ணம் இருக்கா அது உண்மையா, அல்லது வந்து பீத்த வர்ணம் உண்மையான சந்தேகம் வருது. இது எப்படி வாங்கிக்கணும் அப்படின்னா, அந்த அந்த உபாதியிலிருந்து நாம் ஒன்றத்தை வாங்கிக்கும் போது அதுக்கு உபஹிதம்னு பேர். அப்போ இந்த கலர் காகிதத்தோடு சேர்ந்து அது வெளியில் வரும்போது அந்த சிகப்பு கலர்னு நீங்கள் சொன்னா அது உபஹிதம். அந்த கலர் காகிதத்தை விட்டுட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரே கலர் தான், அது வந்து அனுபஹிதம். அது மாதிரி இங்கே சுகம் இருக்க, வாஸ்தவத்தில் பலவிதமான சுகங்கள் நமக்கு நம்ம வாழ்க்கையிலையும் நிறைய உபாதிகள். ஏதாவது ஒரு தித்திப்பை சாப்பிடும் பொழுது வரக்கூடிய சுகம் வேறு மாதிரி இருக்குது, ஒரே காரத்தை சாப்பிடும் பொழுது வரக்கூடிய சுகம் வேறு மாதிரி இருக்குது, அதே முறுமுறுன்னு இருக்கக்கூடியது சாப்பிடும்போது சுகம் வேறு மாதிரி இருக்குது. ஆனால் சுகம் ஒன்று தான். இங்கே வெளியில் சாப்பிட்ட இந்த காரம் தித்திப்பு இதெல்லாம் என்னென்ன உபாதிகள். அந்த உபாதியோடு சேர்த்து அந்த சுகத்தை நீங்கள் வாங்கிட்டேன்னு சொன்னால் அது அநேக விதம். அந்த உபாதிகளை விட்டுட்டு நாம் பார்த்தோம்னா சுகம்ன்றது ஒன்று தான். அப்போ இங்கே கல்யாணானின்னு சுகானின்னு பல சுகங்கள் அவள்கிட்ட இருக்குன்னு சொல்கிறையே, ஒரு சுகம் இருக்கா பல சுகம் இருக்கான்னு கேள்வி கேட்கும்போது அதுக்கான பதில் தான் இவர் சொல்கிறார். வாஸ்தவத்தில் வந்து உபஹிதமாக வாங்கிட்டேன்னா பல சுகங்கள், அதை விட்டுட்டோன்னா ஒரு சுகம்தான். அப்போ கல்யாணின்ற இடத்துல வந்து ஒரே ஏகானந்த ஸ்வரூபமாக தான் அம்பாள் இருக்கான்றது நமக்கு தெரியுது அப்படின்றது முக்கியமான விஷயம். ராகோஷிரகா இதெல்லாம் வந்து வேறு வேறு விஷயம், அது சமாசத்துக்குள்ளே, அதுக்கு அவ்வளோ போக வேண்டாம். அதனால் தத்தது உபாதி பேதேஷு அவச்சின்ன. இப்போ பாருங்கள், சிகப்பு கலர் தெரிஞ்சாலும் மஞ்சள் கலர் தெரிஞ்சாலும் எல்லா இடத்துலையும் இந்த பிரகாசம் தான் அங்கே தெரியுது.
இந்த விளக்கில் இருக்கக்கூடிய வாஸ்தவமான ஒளி தான் வந்து அங்கே தெரியுது. அதை சொல்கிறார், தத்தது உபாதி பேதேஷு அவச்சின்ன ஸ்வரூபத்தையா யானி கல்யாண சப்த வாச்சியானி. இப்போ நிறைய சுகங்கள் இருந்தாலும் சமஷ்டி வியஷ்டிமத்துவ உபஹித ஸ்வரூபேன சம்பவத்தி இதெல்லாம் வரும். அதை வர்றது ஒன்றும் இது பண்ண முடியாது. அதனால் வெறும் ஆனந்த அதான் சமாசாந்தர்கத ஷஷ்டியர்த்த பேதஸ்ய அவிவக்ஷிததையா. ராகு சிரஹான் அது உதாரணம். ராகுவும் சிர, அதாவது ஒரு அசுரன் இருந்தான், அவனை வந்து விஷ்ணு அடித்தோன்னா அவனுடைய தல பாகமானது ராகுவாக மாறிடுது, அந்த அசுரனுடைய உடம்பு பாகமானது கேத்துவாக மாறிடுது. இது வாஸ்தவத்தில். ஆனால் ஒரு பிரயோகம் இருக்குது, ராகு மட்டும் தனியாக இருக்கும், அதாவது அந்த தலைபாகம் மட்டும் இருக்குது. அப்போ நாம் என்ன சொல்கிறோம், ராகுனுடைய தலைன்னு சொல்கிறோம். ராகுவே தலைஸ்வரூபமாக தான் ராகுவே இருக்கார். அப்போ ராகுனுடைய தலைன்னு வரக்கூடாதே அப்படின்னு கேட்டுட்டு, இது வாஸ்தவத்தில் ராகுவும் தலையும் ஒன்று தான், பேதம் கிடையாது, அபேதம்தான். இருந்தாலும் பேதம் இருக்கிற மாதிரி வச்சுட்டு நாம் பிரயோகம் பண்ணுறோம். அது மாதிரி தான் இங்கே இருக்கக்கூடிய ஒரே ஏகானந்த அநேக ஆனந்தங்கள் இருக்கா மாதிரி விவகாரம் பண்ணுறோம். அது இன்னும் கூட சமாசத்துக்குள்ளே போகிற விஷயம் அது. அது மாதிரி சொல்கிறார். இப்படி வந்து கல்யாணின்ற வார்த்தைக்கு ஆனந்த ஸ்வரூபமாக அம்பாள் இருக்கான்னு அர்த்தம் பண்ணார். நாம் நினச்சிட்டு இருக்கக்கூடிய மங்களம்ன்ற அர்த்தம் அவர் எடுத்துக்கல. அடுத்த சில இடங்கள் எடுக்கிறார். எல்லா இடத்துலையும் வந்து அப்படியே உபாசனா மார்க்கத்தில் யாரெல்லாம் வந்து அம்பாளை ரசிச்சுன்னு போகிறாலும் அந்த அர்த்தத்தையும் ஒரு சில இடத்துல பின்னாடி தான் கொடுக்குறார். முக்கியமாக எல்லாமே வேதாந்த நல்ல அத்வைத வேதாந்தியாகவே இருக்கக்கூடியவா உபாசனா மார்க்கத்தில் இருந்தான்னா அவள் அந்த கருத்துக்கள் வந்து ப்ராக்டிக்கலி கொண்டு வர்ற மாதிரி தான் இது இருக்குதுன்னு நாம் புரிஞ்சுக்கணும். அப்படி அப்புறமா கல்யாண குணசாலினி, இதுவும் ரொம்ப நிறைய அர்த்தம் பண்ணுறார். கல்யாணாக சுக கர்த்தாரா ஏ குணாக சத்தியகாம சத்தியசங்கல்பாதய தே அஸ்யாக ஷாலயந்தே இதி ததா ஏனாம் சோபயந்தி இதி வா தைஹி ஷால்யத்தே இதி வா கல்யாண குணசாலினி. இப்போ இதுக்கு ரெண்டு அர்த்தம் பண்ணுறார். இதுக்கு அர்த்தம் பண்ணும் பொழுது கல்யாண குணங்கள்னு சொல்லிட்டு லோகத்தில் இருக்கக்கூடிய சில குணங்கள் என்ன குணங்கள் அப்படின்னா, சத்தியகாமர், அதாவது இவர் வந்து விரும்பினார் அது வந்து நடக்கிறது தான் விரும்புவார், அல்லது இவர் விரும்பினது நிச்சயமாக நடந்தே தீரும். அதே மாதிரி இவர் ஒன்று பண்ணணும்னு நினச்சார்னா அதை நடத்தி காமிப்பார். அதாவது எது நடக்குமோ அதுவான இந்த அர்த்தம் தான் கரெக்டாக இருக்கும். இவர் நினச்சிட்டாருன்னு சொன்னால் அது நிச்சயமாக நடக்கும். இதெல்லாம் கல்யாண குணங்கள். இந்த குணங்கள்லாம் யாருக்கு இருக்குதுன்னா பிரம்மத்துக்கு இருக்குது. அப்படின்னா அப்போ இந்த குணங்களோடு கூடியவர் அப்படின்னா அவர் சகுணர்னு மாதிரி இல்லையா ஆகிடும். அப்போ இந்த குணங்கள் நாம் வந்து அவருக்கு வந்து இந்த குணங்கள் ரஹிதர்னு தானே சொல்ல போகிறோம். கல்யாண குணசாலினின்னா நம்ம பிரகாரம் மங்களகரமான அர்த்தங்களை உடையவள்னு அர்த்தம் பண்ணாலும் குணங்கள் இருக்குதுன்னு அர்த்தமேன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா, கல்யாணமான குணங்கள் வந்து இந்த அம்பாளை வந்து ஷாலயந்தகனா அம்பாளை வந்து அப்படியே சூழ்ந்து இருக்கான். எப்படி வந்து நம்ம சொன்ன அந்த பிரகாசம் வெளில வர விட்டாமல் அதுக்கு மேலே இந்த கலர் காகிதம் அதை சூழ்ந்து இருக்கோ, அதே மாதிரி கல்யாண குணங்கள்லாம் அம்பாளை சூழ்ந்து இருக்குன்னார். இப்போ சூழ்ந்து இருக்குன்னு சொன்னால் என்ன அர்த்தமாச்சுன்னா, வாஸ்தவத்தில் இந்த குணங்கள்லாம் அங்கே இல்லைன்னு தெரியுதுன்னார். அப்போ கல்யாண குணசாலினி வந்து தே அஸ்யாக ஷாலயந்தகனா சம்பரணம், அதாவது அது சூழ்ந்து இருக்கக்கூடியதுன்னு அர்த்தம். ததா ஏனாம் சோபயந்தி, அம்பாளுக்கு சோபையை உண்டு பண்ணுறது. தைஹி ஷால்யத்தே, அந்த குணங்கள்னால சம்பிருத்தமாக இருக்கிற மாதிரி அம்பாள் இருக்கா. ஷால்யத்தே இதிவா கல்யாண குணசாலினி. ததாச்ச கல்யாணாச்ச தே குணாச்ச கல்யாண குணாக ஷாலயந்தி ஏனா கல்யாணத்தில் அஸ்மின் சமாசே தேவதாயாக. இது மாதிரி ஏன் அர்த்தம் பண்ணணும்னார். இப்போ அம்பாள் சகுணாவா நமக்கு தெரிகிறான்னா ஸ்வதா இல்லைப்பா, நம்ம முன்ன சொன்ன மாதிரி உபாதியினால தான் நமக்கு சகுணாவா தெரிகிறாவே தவிர வாஸ்தவத்தில் அவள் நிர்குணான்னு நமக்கு தெரிவிக்கணுன்றதுக்காக இது மாதிரி வியாக்கியானம் பண்ண வேண்டியதுன்னு சொல்கிறார் அவர். அஸ்மின் சமாசே தேவதாயாக பராதீன குணவத்வம், பரம்னா அந்த உபாதி குணவத்வம், ஸ்வதா சுத்த சைத்தன்யத்துவம் ச ஸ்புரிதம்னு இது ஒன்று. கல்யாண குணைஹி ஷால்யத்தே இத்தியத்தில் அடுத்தது இன்னும் இது ஒரு கல்யாண குணங்கள்னால அவள் வந்து சோபிக்கிறான்னும் பொழுது குணங்கள் அவள்கிட்ட இருக்குன்னு இல்லையா அர்த்தமாச்சு அப்படின்னார். இருக்கட்டமே, உபாசனை பண்ணும் பொழுது அந்த குணங்கள்லாம் இருக்குன்னு வச்சுட்டு தான் வந்து நாம் உபாசனை பண்ணி ஆகணும். அந்த எல்லா குணங்களும் இல்லை அப்படின்னா உபாசனை பண்ண முடியாது. அதனால் அதோடு சேர்த்து அந்த அர்த்தம் கல்யாண குணம் கொண்டு வரலான்னார் கல்யாண குணசாலினியில். இத்தியத்திர குணவத்வ மாத்திரம் தேவதாயாக தியோத்தியதே. அப்போ குணங்கள் இருக்குன்னு தெரியுது.
ஆனால் அந்த குணங்கள் கொஞ்சம் இந்த குணங்கள் வந்து அம்பாட்ட இருக்கக்கூடிய வாஸ்தவிகமான குணங்களா இல்லை உபாதி பிரயுக்தமான குணங்களா அப்படின்றது இந்த வியாக்கியானத்தில் தெரியலன்ட்டார். அதாவது கல்யாணமான குணங்களோட கூடியவள், அந்த கூடியவள்னு நீங்கள் நினைக்கிறது ஆக்சுவலாக நினைக்கிறீங்களா இல்லை உபாதினால் நினைக்கிறீங்கன்ற விஷயம் வந்து இங்கே சொல்லப்படலைன்னு பாஷைக்காரர் சொல்கிறார். தஸ்ய ஔபாதிகத்துவம் இல்லையா, அது ஔபாதிகம்தான் அந்த குணம்னு இந்த நாம நமக்கு சொல்லியிருக்கணும் இல்லையா, ஏன் சொல்லலை? தஸ்ய ஔபாதிகத்துவம் வைதிகம். அது வேதத்துலேருந்து இதெல்லாம் குணங்கள் வந்து உபாதி பிரயுக்தமாக தான் வந்திருக்குன்னு வேதத்தில் நமக்கு சித்தமாக இருந்தாலும் ஸ்துதௌ தது அப்பிரகட்டனம், ஸ்துதி பண்ணும்பொழுது எல்லாத்தையும் சொல்லிட்டு இருப்பாளா, அதனால் வந்து அந்த ஔபாதிகம்ன்ற விஷயத்த சொல்லாமல் நான் மேலே ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டான்ப்பா, இப்படி வியாக்கியானம் பண்ணுறார். ஸ்துதோ தது அப்பிரகட்டனம் ந தோஷாய. அடுத்தது நீ தோஷம் கிடையாதுன்னு சொல்லிட்டப்பா, உபாசனை பண்ணுறவன் அவன் வந்து அப்படியே நிறைய குணங்கள் அம்பாட்ட இருக்குன்னு பண்ணிட்டான்னா அவன் தப்பான மார்க்கத்துக்கு நீ அவனை கொண்டு போகிற மாதிரில அர்த்தமாச்சு அப்படின்னு கேட்டுட்டு அவர் சொன்னார், ரொம்ப விஷயம்லாம் நான் சொல்லிட்டு இருக்க முடியாது, நீ உன் குருவிட்டேருந்து எப்படி சகுணமாக உபாசனை பண்ணாலும் கூட கடைசியில் நிர்குணத்தில் கொண்டு போய் எப்படி முடிக்கணுன்ற ரகசியத்தை உங்கள் வாத்தியார்ட்ட நீ கேட்டுக்கோன்னு சொல்லி முடிச்சிடுறார் அவர். यदि गुणानाम आरोपितत्वेन तत् संकीर्तनस्य भेद बुद्धि समये तत् कृपा प्राप्ति हेतुत्वेन आवश्यकत्वम. ஏன்னா குணங்கள்லாம் இருக்குது அப்படின்னு வச்சுன்னா தான் நீ ஸ்தோத்திரம் பண்ண முடியும், ஸ்தோத்திரம் பண்ணாதான் அம்பாளுடைய கிருபையும் கிடைக்கணும். அதனால் அங்கே குணங்கள்லாம் இருக்கணும் இந்த ஒத்துக்கிறது தானப்பா நேர்மையானதுன்னு சொன்னான்னா ததாபி தது அபவாத புரஸ்சரம், அதாவது இதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு शुद्ध चैतन्य अभेद ध्यान रूप मुख्य भजनम मुख्यमेव इति संपादयितुम स्वगुरूपदिष्ट मार्गेण सुकरमेव इति नाति विस्तार्यतेன்னு இப்படி இங்கே ஸ்கிப் பண்ணிட்டார் அவர். அதனால் வந்து நமக்கு இந்த கல்யாண குணசாலினில் ரெண்டு அர்த்தமும் ரொம்ப அழகாக, குணங்கள் வந்து ஔபாதிகம்னு சொன்னது ஔபாதிகமாக அல்லது வந்து வாஸ்தவிகமானது அங்கே தெளிவுபடுத்தப்படலை, அதில் ஒன்றும் தப்பு இல்லைன்னு இப்படி ரெண்டு வியாக்கியானம். எதுக்குன்னா நாம் எல்லாரும் சம்ஸ்கிருதம் தெரிஞ்சவா அப்படி அர்த்தம் புரிஞ்சிடும் எல்லாருக்கும், ஆனால் இது மாதிரி அர்த்தம் வந்து நமக்கு பாஷ்யத்தினால தான் கிடைக்கிறதுன்னு நாம் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக சொல்கிறேன். அடுத்தது கல்யாண சைல நிலையா, இதுக்கும் நிறைய விதமாக ஒரு 3 விதமாக அர்த்தம் பண்ணிருக்கார். கல்யாண சைலம், கல்யாணம்ன்ற வார்த்தைக்கு வந்து ஸ்வர்ணம் தங்கம்னு ஒரு அர்த்தம் உண்டு. அப்போ சைலம்னா மலை, இப்போ மேருமலை வந்து ஸ்வர்ணமயமாக இருக்கிறதுனால அதில் அம்பாள் இருக்கான்ற நமக்கு நிறைய ஸ்தோத்திரங்கள் எல்லாம் பார்க்குறோம். அவர் அப்படி அர்த்தம் பண்ணல. ஷிலானாம் விகாரா சைலஹா ஷிலா கணஹ, கல்யாண சைலம் அப்படின்ற வார்த்தைக்கு சுகத்தினுடைய ஒரு கனஸ்வரூபம். சுகம்னா நல்ல கெட்டியாக இருக்க போகிறது இல்லை, அது வந்து சாதாரணமான ஒரு சுகம் இல்லை, அது சித் கனஹ அப்படின்ற மாதிரி ஆனந்த கனஹன்ற மாதிரி அதை சொல்லக்கூடிய வார்த்தை வந்து சைலம்ன்ற வார்த்தை. ஒரு கற்களினுடைய கூட்டம் எப்படி சைலம்னு மலைன்னு சொல்லப்படுறதோ, கூட்டம்னா கற்கள்லாம் நெருங்கி இருக்கோ, அதே மாதிரி ஆனந்தம் வந்து நெருக்கமாக இருக்குது அப்படின்றத சொல்கிறதுக்காக தான் நமக்கு சைலன்ற வார்த்தை வந்திருக்கு. அதனால் ஷிலா கனஹ கல்யாணம் சுகமேவ சைலஹ கணீபூதா இத்யர்த்தா. அப்படி அந்த சுகம் வந்து எப்படி இருக்குன்னா கணீபூதமாக இருக்குது, அதில் வந்து நிலையத்தி, அதில் வந்து அம்பாள் இருக்கான்றதுனால கல்யாண சைல நிலையா, அந்த கல்யாண கணீபூதமான சுகத்தில் அம்பாள் இருக்கிறதுனால அம்பாளுக்கு வந்து கல்யாண சைல நிலையான்னு பேர் அப்படின்னு இது ஒரு அர்த்தத்தை பண்ணுறார். இதெல்லாம் இருக்குன்றது என்ன உதாரணம் காமிக்கிறார். அடுத்தது இன்னொன்று, இதனால் தேவதாயாக ஸ்வஸ்வரூபே அவஸ்தானம் கல்யாணமேவ. அடுத்தது கல்யாண சைலன்ற வார்த்தைக்கு ஆனந்தமய கோஷம்னு அர்த்தம் பண்ணி ஆனந்தமய கோஷத்தை தன்னுடைய நிலையமாக கொண்டிருக்கார் அப்படின்னு அப்படி ஒரு அர்த்தம் பண்ணுறார். கல்யாணமேல சைலவத்து கனீபூதம் கல்யாண சைலகா ஆனந்தமய கோஷம். ஆனந்தமய கோஷம் நமக்கு தெரியும், பஞ்சகோஷங்கள்லாம் கல்பனை தான், அது எதுவுமே இல்லைன்னு மீறி பஞ்சகோஷாதிபத் தஸ்மாத்து கல்பனேஷா சமாஸ்ரித்தான்னு இந்த 5 கோஷங்களும் சொல்கிறது வந்து வாஸ்தவமான ஸ்வரூப போதனை பண்ணுறதுக்காக இல்லைன்னு நம்ம பார்த்துருக்கோம். அதனால் ஆனந்தமய கோஷாக கல்யாண சைலகா நிலையா யஸ்யாக சா இதி பகுவ்ரீஹி சமாசா ந விருத்தா, இப்படி ரெண்டாவது. மூணாவது அர்த்தம் வந்து கல்யாண சைலகா மகாமேரு நிலையான்னு இப்படி அர்த்தம் பண்ணுறார். அடுத்து வந்து கமனியான்னா பார்க்குறதுக்கு அழகாக இருக்கா. அம்பாளுடைய ஸ்வரூபம் லலிதான்னு சொன்னாலேயே அது வந்து ஸ்ரீவித்யா உபாசகாலே அப்படி தான் இருப்பாள். அவள் வந்து எப்படின்னா நல்லா அலங்காரம் பண்ணிக்கணும், நிறைய வாசன திரவியங்கள்லாம் போட்டுக்கணும்,
தாம்பூல பூரித முகான், அதாவது பஞ்ச திக்தகம்னு சொல்லிட்டு 5 வஸ்துக்களை வாயில் போட்டுண்டு மென்னுண்டு அது தாம்பூல பூரித வதனகான் அப்படி தான் பூஜையே பண்ணணும். அப்படியெல்லாம் கமனீயான்னு அம்பாளுக்கு வருது. ஆனால் இங்கே கமனீயான்னு சொல்லும்பொழுது இவர் வேதாந்தபுரமாக ஒரு 3 அர்த்தத்தை வந்து அவர் பண்ணுறார். பரமானந்த ஸ்வரூபத்வேன, எது ஆனந்தமாக இருக்கோ, எது நமக்கு சுகத்தை கொடுக்குதோ அது வந்து எல்லாருக்கும் பிடிச்சதாக தான் இருக்கும். பிடிக்கிறதுன்னு ஒன்று, சுகம்னு ஒன்று. நமக்கு பிடிச்சது எது அப்படின்னா சுகம் தான் எல்லாருக்கும் பிடிக்கும். பரம ஆனந்த ஸ்வரூபத்வேன பரம பிரேமாஸ்பதா. அப்போ அம்பாள் ஆனந்த ஸ்வரூபமாக கமனீயா. ஏன் கமனீயானா எல்லோராலும் விரும்பப்படுபவள்னு அர்த்தம். ஏன் விரும்பப்படுறாள்னா ஆனந்தமயமாக இருக்கிறதுனால. என்ன ஆனந்தம்? பரமானந்தமாக இருக்கிறதுனாலன்னு அதுக்கு உதாரணம் ஸ்ருதி பிரமாணம்லாம் காண்பிக்கிறார். அடுத்தது சுகஸ்ய மனோகரத்வேன சர்வேப்சா விஷயத்வாத்து மாயாவிருத்தானாம் சுகப்பிராபகத்வேன ஸ்வஸ்வேஷ்ட தேவதாசு பிரீத்தியதிசயேன தத் பூஜாதோ பிரவர்த்தமானானாம் தத் பலதானேன மனோகரத்வாத்வா கமனீயா. இது முதல்ல சுத்த வேதாந்தபரமாக அர்த்தம் பண்ணிவிட்டு அப்புறம் உபாசனா மார்க்கத்தில் அவரவர்கள் எதெல்லாம் எப்படி பூஜை பண்ணுறாலோ அந்த பூஜைக்கு என்ன பலனோ அதை அவரவர்களுக்கு கொடுக்கறதுனால அவன் வந்து இஷ்டம். ஏன் அம்பாளை பூஜை பண்ணுறான்? நான் பூஜை பண்ணால் எனக்கு குழந்தை கொடுக்குறா, நான் பூஜை பண்ணால் கல்யாணம் பண்ணி வைக்கிறா அப்படின்னு அந்த காரணத்தினால தனக்கு தேவையான, முதல்ல சொன்னது வந்து ஆனந்த ரூபமாக இருந்தான்னு சொன்னார். இப்போ ரெண்டாவது வந்து உனக்கு தேவையான சுகத்தை கொடுக்கறதுனால அவள் கமனியாவாக இருக்கான்னார். இப்படி ரொம்ப கொஞ்சம் உத்து கவனிச்சாதான் அந்த வித்தியாசங்கள் தெரியும். மூணாவது என்னன்னார், ஞானினாம் ஆனந்த கனீபாவாத்து கனீபாவாத்மக சுந்தர மூர்த்திமத்தையாவா கமனீயா. இப்போ ஞானிகளுக்கு ரொம்ப அழகான அவங்களால பார்க்க முடியும், அழகான உருவத்தை உடையவளாக இருக்கிறதுனால கமனீயான்னு இப்படி அர்த்தம் பண்ணி கலாவதி. கலான்னா இந்த கலாவுக்கு வந்து 3 அர்த்தம் பண்ணுறார். இன்னும் கலான்ற வார்த்தைக்கு அவயவம்னு ஒரு அர்த்தம். உறுப்புகளுக்கெல்லாம் கலான்னு ஒரு பேர். கலாத்து ஷோடசோபாகான்னா 16ல் ஒரு பங்குக்கு வந்து கலான்னு பேர், அது ஒன்று உண்டு. சந்திரனுடைய கலைக்கு கலான்னு பேர். இவர் வந்து இங்கே ஷிரஃப் பாண்யாத் யவயவாக, கை கால் போன்ற இவைகளுக்கெல்லாம் கலான்னு பேர். சதுஷ்டி கலாக 64 கலைகள் அல்லது வித்யைகள், இது அல்லது சந்திரகலைகள் இவையெல்லாம் கொண்டு இருக்கிறதுனால ஏன் இதெல்லாம் வச்சுட்டுருக்கானார்? பக்த தியானாய, பக்தர்கள் தன்னை வந்து இப்படி உபாசனை பண்ணோன்றதுக்காக அந்த பிரம்மஸ்வரூபத்தை விட்டுட்டு உபாசனா மார்க்கத்தில் வந்து நமக்கு இதெல்லாம் சகுணமாக வந்தால் தான் சரிப்பட்டு வரும். அதனால் கீழே இறங்கி வரான்னு சொல்கிறார். பக்த தியானாய அஸ்யாக சந்தீதி கலாவதி. அடுத்து கமலாட்சி. கமலாட்சி கூட அந்த அர்த்தம் நாம் ரசிக்கணுன்றதுக்காக நான் சொல்கிறேன். கமலாட்சின்னா தாமரை மாதிரியான கண்களை உடையவர் தான் அர்த்தம் பண்ணுவோம். ஆனால் அப்படி அவர் பண்ணல. கமலே இவ அக்ஷினி யஸ்யாக சா ததா. கமலாயாக இது முதல்ல அர்த்தம் நமக்கு தெரிஞ்சிருக்க அர்த்தம். கமலாயாக லக்ஷ்மியாக அக்ஷிசப்தேன தன் நிமித்தகம் ஞானம் லக்ஷதே விஷேதா சம்பந்தேன தத்வதீதி. லக்ஷ்மியாக ஞானம் அஸ்தி இது கமலாட்சின்னர். என்ன அர்த்தம் அப்படின்னா ஐஸ்வர்யத்தை கொடுக்கக்கூடிய, இல்லை ஐஸ்வர்யமோ ஆனந்தமோ பரமானந்தமோ அதை கொடுக்கக்கூடிய ஞானத்தை வந்து உடையவள் அப்படின்னு இது 2வது அர்த்தம். கமலாயாக, கமலா சப்தத்தினால ஐஹிக ஆமுஷ்பிக ஸ்ரீயா ஹேத்துபூத்தே அக்ஷினி. கமலா அப்படின்னா கமலானா லக்ஷ்மி, லக்ஷ்மினா வந்து சுகம். அது என்னது? ஐஹிகம், இந்த லோகம் தொடர்பான சுகம், பரலோகம் சம்பந்தமான சுகம். இந்த ரெண்டுத்தையும் கொடுக்கக்கூடிய அளவுக்கு அம்பாளினுடைய கண்களே வலிமை படைத்ததுன்னு அப்படி அர்த்தம் பண்ணுறார். கமலாயாக, கமலா சப்தத்துக்கு ஐஹிக ஆமுஷ்மிக ஸ்ரீயா ஹேத்துபூத்தே அக்ஷினி கண்கள் யஸ்யாக ஸ்வகீய ஈக்ஷண மாத்திரேன மகேஸ்வரிய பிராபிகான்னு இது அர்த்தம். கமலாட்சி. கல்மஷக்னி, கல்மஷம்னா பாப்பங்களை போக்குறதுன்னு அந்த அர்த்தம். அது அந்த பாப்பம்னா என்ன, எப்படி பாப்பத்தை போக்குறார் அப்படின்னா ஞானத்தை உண்டு பண்ணி இகலோகம் விவகார சம்பந்தப்பட்ட அஜ்ஞானத்தை வந்து நீக்கிறதுனால அவளுக்கு வந்து கல்மஷக்னின்னு பேர். நாம நினச்சிட்டு இருக்க பாப்பம் வேற பாப்பம் நினச்சிட்டு இருக்கோம். இங்கே பாப்பானி ஹந்தி நாசயதி அஹம் துவா சர்வ பாப்பேபியா இது அதவா வேதாந்த மகாவாக்கியஜன்ய சாட்சா்கார ரூப பிரம்ம வித்யா. அதான் கல்மஷக்னின்னு. இந்த பாப்பம் இந்த அஜ்ஞானத்தை நீக்கி கொடுக்கறதுனால கல்மஷக்னின்னு. அது கருணாமிருத்த சாகரா. அது மாதிரி கருணாமிருத்த சாகராவும் ரொம்ப அழகாக இருக்குது. கருணை. இப்போ நாம் கருணை அப்படின்றது எப்படி அமிர்த கடல் மாதிரி இருக்குது, அம்பாள் அப்படி இருக்கான்னு சாதாரணமாக பண்ணிவிடுவோம். அப்படி பண்ணாமல் கொஞ்சம் இவர் பண்ணுறார். கருணையா கிருபையா ஜாத்தம் யத் அமிர்தம். அமிர்தம்னு நீங்கள் எதை வாங்கிக்கணும்னா மோட்சத்தை வாங்கிக்கணும். கிருபையா ஜாத்தம் எது அமிர்தம் மோக்ஷரூபம் தஸ்ய சாகரா இவ சாகரா. அப்போ அம்பாளினுடைய கருணையினால தான் நமக்கு மோட்சம் ஏற்படுறது.
அந்த மோட்சத்துக்கு அம்பாள் எப்படி இருக்கான்னா சாகர துல்லியமாக இருக்கா. அப்போ மோட்சம் ஏற்படுற விஷயத்தில் சாதாரணம் இல்லை, ஒரு பெரிய கடல் மாதிரி நமக்கு அனுகிரகம் பண்ணுறான்னு தெரியுது. அது இன்னும் கொஞ்சம் விவரணம் பண்ணுறார். நம்ம மோட்சமே நமக்கு என்னவா இருக்குது? அமிர்த ரூபமாக இருக்குது. அந்த அமிர்தம் அந்த அமிர்தத்தை கிருபையினால் உண்டாக்குறா. கருணா அமிர்த சாகரா. அந்த விஷயத்தில் கடல் மாதிரி இருக்கா. இது என்னது? நமக்கு மோட்சம் ஏற்படுறதுக்கு அம்பாள் என்ன கருணை பண்ணுறா, எப்படி பண்ணுறா என்பது கொஞ்சம் நல்ல விளக்கம் பண்ணுறார். யதா அமிர்த சமுத்திரா ஸ்வயம் அமிர்தஸ்வரூபஸ்ஸன்னு அந்யானபி லோகான் அமிர்தபாயி மேகாத் விமுக்தாமிருத்தேன சஞ்சீவயதி. வாஸ்தவத்தில் மேகத்தில் இருந்தால் நமக்கு ஜலம் வருது. ஆனால் மேகத்திலேருந்து வரக்கூடிய ஜலம் மேகத்துக்கு சொந்தமானது அல்ல, அதுக்கே சொந்தமானது அல்ல. அந்த மேகத்தினுடைய ஜலம் எங்கேருந்து அது எடுத்ததுன்னா அந்த கடல்லேருந்து எடுத்தது. அப்போ கடல் என்ன ரூபமாக இருக்குது? அமிர்தஸ்வரூபமாக இருக்குது. அமிர்த ரூபமாக இருக்கக்கூடிய அந்த கடல் என்ன பண்ணுறது? தன்னுடைய அமிர்தத்தை மேகத்தின் வாயிலாக நமக்கு பொழியும்படி பண்ணி நாமும் அந்த அமிர்தத்தை அடையும்படி, எப்படி ஜலத்தை அடையும்படி பண்ணுறதோ அதே மாதிரி அம்பாள் அமிர்தஸ்வரூபா ஸ்வயம் அமிர்தஸ்வரூபஸ்ஸன்னு அந்யானபி லோகான் அமிர்த பாயி மேகாத். இந்த அமிர்தத்தை யார் முதல்ல குடிச்சானா? மேகம்தான் குடிச்சுது. அந்த மேகத்தின் வாயிலாக விமுக்த அமிர்தேன சஞ்சீவயதி. அப்படி அம்பாள் ஆனந்த ஸ்வரூபமாக ததா பிரம்மவேத பிரம்மைவ பவதி பிரம்மவிதாப்னோதி பரம் இத்தியாதி ஸ்ருத்யா ஸ்வயம் அமிர்தஸ்வரூபா சதி. அம்பாளே மோக்ஷரூபமாக இருந்துண்டு தத்தது அதிகாரிகிருத்த கர்மோபாசனாதி பலஸ்ய தேவதா பிராபணீயஸ்ய சம்பிராப்தா தத்தது அதிகாரணம் தத்தத் பலம் ஸ்திதம் இது சம்பாவியத்தை இது சாகரோபமா. அப்போ சாகரம்னு ஒன்று கடல்னு இருந்ததுன்னா நிச்சயமாக அது என்ன பண்ணோம்? ஒரு மேகத்தின் வாயிலாக நமக்கு ஜலத்தை கொடுத்தே தீரும் அது. அதே மாதிரி அம்பாள் அமிர்தஸ்வரூபமாக மோக்ஷஸ்வரூபமாக ஆனந்தஸ்வரூபமாக இருக்கிறதுனால நிச்சயமாக நமக்கும் அந்த சுகத்தை நமக்கு கொடுப்பாள் அப்படின்ற விஷயம் இந்த நாமத்திலிருந்து, எது கருணாமிர்த சாகரான்ற நாமத்திலிருந்து தெரியுது. இது ஒன்று. இன்னும் நிறைய பண்ணுறார் அவர். அதே மாதிரி யத்வா கருணையா கிருபையா அமிர்தாக சாஸ்வதாக கீர்த்திமத்வேன பிரம்மாதிலோகம் கதாக சாகராக சகரராஜ வஷ்யாக யஸ்யாக சா அப்படின்னார். இப்போ நமக்கு கருணாமிர்த சாகரான்னா அம்பாளுடைய கருணையினால் நிறைய பேர் அமிர்தாளாக மாறிட்டாளாம். அமிர்தாள்னா மோட்சத்தை அடைஞ்சிட்டாள்னு அர்த்தம். அப்போ கருணாமிர்தாக அப்படின்னா முக்திம் பிராப்தவந்தாக, முக்தி அடைந்தவர்களுக்கு கருணாமிர்தாகனு பேர். அந்த அவர்கள் இன்னும் எப்படி இருக்கார் அப்படின்னா இந்த சகர வஷ்யாகவும் இருக்காளவா. அப்படிப்பட்டவர்களை உடையவளாக அம்பாள் இருக்கிறதுனால கருணாமிர்த சாகரா ரெண்டாவது அர்த்தம். யத்வா கருணையா தயயா ஹேத்துனா அமிர்தாய பிராப்தா. மூணாவது அர்த்தம் என்னன்னார்? கருணாமிர்த சாகரக அப்படின்னா அம்பாளுடைய அனுகிரகத்தினால்தான் பாகீரதன் என்ன பண்ணார்? அப்படி பாகீரதன் கங்கை அடைஞ்சான்ற அர்த்தம் இதில் இருக்குன்னார். கருணையா தயயா ஹேத்துனா அமிர்தாய பிராப்தா சாகரக அமிர்த சாகரக அமிர்தாய பிராப்தா சாகரக சமுத்திரக யயா சா பாகீரதி அப்படின்னு பாகீரத்தின்னு யாரை சொல்கிறான்னா கங்கையை சொல்கிறார். கருணாமிர்த சாகரான்னு இப்படி இந்த அர்த்தங்கள். அப்புறம் கதம்ப காரணாவாசா நமக்கு கதம்ப புஷ்பம் இருக்குது, அது சாதாரண அர்த்தம். அப்புறம் கதம்ப குசுமப்பிரியா, அது கதம்ப புஷ்பம் அம்பாளுக்கு பிடிச்சதுன்னு. கந்தர்ப்ப வித்யா கந்தர்ப்பச வித்யா. கந்தர்ப்பன்னு ஸ்ரீவித்யில் மன்மதன் ஒரு ஒரு உபாசகர் மன்மதர். அவர் நிறைய மந்திரங்கள்லாம் உபதேசம் பண்ணுறாருன்னு ஸ்ரீவித்யில் இருக்குது. அப்போ கந்தர்ப்பஸ்ய வித்யா தன்னிஷ்ட பிரத்யக் பிரம்மைக ஜானம் இத்தியர்த்தா. அதுவா வித்யா கந்தர்ப்ப வித்யான்னு இருக்கு இல்லையா, அதில் வித்யா பிராபகத்வாத்து தத்ருஷ்ட மூலமந்திர வர்ண சமுதாய. மன்மதன் எந்த மூலமந்திரத்தை நமக்கு உபதேசம் பண்ணியிருக்காரோ அந்த மூலமந்திர சமுதாயத்துக்கு என்ன பேர் அப்படின்னா கந்தர்ப்ப வித்யான்னு பேர். அங்கே ஏன் இப்படி வருது? வித்யான்னா நமக்கு வந்திருக்கக்கூடிய ஞானம் தானே வித்யான்னு பேர். இந்த வர்ணங்கள்லாம் வித்யாவா, அது ஞானஸ்வரூபமானு கேட்குறார். ஞானத்துக்கு காரணமாக இருக்கிறதுனால இதுக்கும், அதாவது வித்யைக்கு காரணமாக இருக்கிறதுனால இதுக்கும் வித்யான்னு பேர். இதுன்னு எதை சொல்கிறாருன்னா மன்மதன் உபதேசிச்சிருக்கக்கூடிய மந்திரங்களை சொல்கிறார். வித்யா பிராபகத்வாது தத்ருஷ்ட மன்மத திருஷ்ட மூல மந்திர வர்ண சமுதாய வித்யா இது உச்சியதே. வேத வாக்கியேஷு உபனிஷத் பதவது. வேத வாக்கியங்கள்லேயும் நம்ம உபனிஷத்துன்ற சப்தத்தை எப்படி பிரயோகம், ஏன்னா உபனிஷத்துக்கு
உபனிஷத்துக்கு தேவையான விஷயங்களை கொடுக்கக்கூடிய வேத பாகத்தையும் நாம் உபனிஷத்துன்னு சொல்கிற மாதிரி நமக்கு வித்யாகிய ஞானத்தை கொடுக்கக்கூடிய இந்த மந்திரங்களுக்கும் வித்யான்னு பேருன்னு எப்படி அர்த்தம் பண்ணுறார். கந்தர்ப்ப வித்யா, கந்தர்ப்ப ஜனகாபாங்க வீக்ஷணா, கற்பூர வீட்டி சௌரபியெல்லாம் அம்பாள் எப்படி இருக்கான்னு நான் முதல்ல சொன்ன மாதிரி கற்பூர வீட்டி வாயில் போட்டுன்னு அம்பாள் இருக்க. கற்பூர யுக்தாஷ்ட தாகா வீட்டயஷ்ட தாம்பூல கபலானி தாசாம் சௌரபியம். அதனால் உலகமே ரொம்ப வாசனையாக இருக்குது அப்படின்ற அந்த விஷயத்தை சொல்கிறார். கந்தர்ப்ப ஜனகாபாங்க வீக்ஷணான்னு அது நிறைய அர்த்தம் இருக்குது. கலிதோஷ ஹரா, கஞ்சலோச்சனா அந்த இடம் சொல்கிறேன் நான். கஞ்சலோச்சனா, கஞ்சம்ன்ற வார்த்தைக்கு நமக்கு தாமரைன்னு அர்த்தம்னு தெரியும். அது தாமரை மாதிரியான கண்களை உடையவள் அப்படின்னு நமக்கு தெரியறது. இங்கே கேபியா ஜாயந்தேதி கஞ்சசப்தேன அரவிந்த நீலோத்பலானி லட்சியந்தே அதவா கஜம் பிரம்மாண்டம். கஞ்சம் பிரம்மாண்டம். கம்ன்ற சப்தத்துக்கு ஜலம்னு பேர். பிரம்மாவனிடத்தில் கம்ன்ற சப்தத்துக்கு பிரம்மான்னு அர்த்தம். அந்த பிரம்மாவனிடத்துலேருந்து முதல்ல அண்டம் உண்டானதுனால இது பிரம்மாண்டம்னு பேர். அதுக்கு கஞ்சம் பிரம்மாண்டம். அயம் பூர்வம் அபசிருஷ்டுவா தாசு வீரியம் அபாசிருஜத்து ததண்டம் அபவத் ஹைமம் இது வச்சனாத் கஞ்சானி அநேக கோட்டி பிரம்மாண்டானி. அப்போ லோச்சனையோஹோ லோச்சன கிருத்த வீக்ஷணாத்து எஸ்யாஹா சா அப்படின்னா கஞ்சலோச்சனான்னா கஞ்சன்ற வார்த்தைக்கு பிரம்மாண்டம்னு பேர். எல்லா பிரம்மாண்டத்தையும் தன்னுடைய கண்கள்னாலேயே சிருஷ்டி பண்ணதுனால அம்பாளுக்கு கஞ்சலோச்சனான்னு. இதை நமக்கு எதிர்பார்த்துருக்க மாட்டோம், அப்படி ஒரு அர்த்தம். அது மாதிரி கம்ர விக்கிரகா, கம்ரம்னா ரொம்ப மனோஜம், பார்க்குறதுக்கு அழகாக இருக்கக்கூடியது, மனதை கவரக்கூடியது, மனதிற்கு இனிமையானதுன்னு கம்ர சப்தத்துக்கு அர்த்தம். ஆனால் இங்கே பண்ணும்பொழுது வெளியில் பார்க்கக்கூடிய ஸ்வரூபத்தை அவர் சொல்லலை. அது அதி மனோஜ்ஞா, என்னது ஆனந்த ரூபம் அமிர்தம் எத் விபாதி இது ஸ்ருதேஹே. ஆனந்த ஸ்வரூபமாக இருக்கிறதுனால நமக்கு அம்பாள் எப்படி இருக்கா, கம்ர விக்கிரகாவாக இருக்கா. அது மாதிரி கர்மாதி சாட்சினி, இதெல்லாம் நிறைய இது மாதிரி நிறைய அர்த்தங்கள் நன்னா இருக்குது. இதில் ஏகாநேகாட்சராகிருதி ரொம்ப ரொம்ப அருமையான ஏகாட்சர ரூபமாகவும் இருக்கா, அநேகாட்சர ரூபமாகவும் இருக்குன்னா எப்படி அப்படின்றத ஏகம் ஈஸ்வர பிரதிபிம்போபாதித்வேன. ஏகாட்சரம்னா அந்த இடத்துல அக்ஷர சப்தத்தினால எழுத்தையே வாங்கிக்கல அவர். ஏகம்ன்ற அக்ஷரம்ன்ற சப்தத்தினால அவர் மாயையை வாங்கின்றார். அக்ஷரம்னா மாயை. எப்படி அர்த்தம் பண்ணுறார் அப்படின்னா ஏகம் ஈஸ்வர பிரதிபிம்போபாதிதயா சுத்த சத்வ பிரதானம் அக்ஷரம். அது என்னது அஜ்ஞானம். நம்ம வேதாந்தத்தில் நம்ம அந்தఃகரணாவச்சின்னம் சைத்தன்யம்னு சொல்லுவோம். ஜீவன்னா என்னன்னா அந்தःகரணாவச்சின்னம் சைத்தன்யத்துக்கு ஜீவன் பேருவோம். ஈஸ்வரஹானா யாருன்னா மாயாவச்சின்னம் சைத்தன்யம் அப்படின்னு நாம் சொல்லுவோம். மாயைன்றது ஒரு உபாதி. அந்த உபாதியோடு சேர்த்து சைத்தன்யத்தை வாங்கிக்கும்பொழுது அந்த சைத்தன்யத்துக்கு ஈஸ்வரஹான்னு ஒரு பேர் கிடைக்கிறது. அந்தःகரணம்னு ஒரு உபாதி. அந்த உபாதியோடு சேர்த்து அந்த சைத்தன்யத்தை வாங்கிக்கும் போது அதே சைத்தன்யத்துக்கு ஜீவகான்னு பேர் கிடைக்கிறது. இங்கே ஏக்கம்னு யாரை வாங்கிக்கிறது அப்படின்னும் பொழுது ஈஸ்வர பிரதிபிம்போபாதிதயா. ஈஸ்வரன் யார்? ஈஸ்வரன்றது வாஸ்தவம், இந்த பிரதிபிம்பம் தான் ஈஸ்வரன். வாஸ்தவம் எது அப்படின்னா பிரம்மம் தான் வாஸ்தவம், அது பிம்பம்னு வச்சுப்போம். அதனுடைய பிரதிபிம்பம் எது அப்படின்னா ஈஸ்வரன். அந்த ஈஸ்வர பிரதிபிம்ப உபாதிதயா. அப்போ ஈஸ்வரன் ஒருத்தர் பிரதிபிம்பம்னு ஒன்று நமக்கு இப்போ முதல்ல பார்த்த அந்த லைட் உதாரணம் அந்த மனசில் வச்சுருந்தா ஈஸியாகிடும். அப்போ அந்த பிரதிபிம்பத்துக்கு உபாதியாக யார் இருக்கான்னா அஜ்ஞானம் இருக்குது. அது என்னது? சுத்த சத்வ பிரதானமான ஒரு அஜ்ஞானம். அதுக்கு என்ன பேர் கொடுத்துருக்கோம்? அக்ஷரம்னு பேர் கொடுத்துருக்கோம். அப்போ ஏகம் அந்த ஒரு ஸ்வரூபமாக அம்பாள் இருக்கா அப்படின்னு தெரிகிறது. ஏகம் ஈஸ்வர பிரதிபிம்போபாதிதயா சுத்த சத்வ பிரதானம் அக்ஷரம் அஜ்ஞானம். அநேகானி இது ஒன்று. இது இந்த ஈஸ்வரனுக்கு உபாதியாக இருக்கிறது ஒன்று மட்டும்தான். நாம் அநேக ஜீவர்கள். இப்போ அநேக ஜீவர்களுக்கு எத்தனை உபாதி இருக்கணும்னா அநேக உபாதி இருக்கணும். இது எப்படி இருக்குது அப்படின்னா மலின சத்வ பிரதானமாக இருக்குது. அது சுத்த சத்வ பிரதானமாக இருக்கிறது நமக்கு மாயை. மலின சத்வம் பிரதானமாக இருக்கிறது அந்தःகரணம். அப்படி அநேக மலின சத்வங்கள் இருக்கிறதுனால அப்போ ஏகாட்சரம் அப்படின்னா மாயையும் அநேகாட்சரம்னு சொன்னால் அந்தःகரணத்தையும் வாங்கிண்டு ஏகாநேகாட்சரா ஸ்வரூபமாக யார் இருக்கான்னா உபாதி ரூபமாகவும் அம்பாள் தான் இருக்கான்றது இது நாம் எதிர்பார்த்துருக்கவே மாட்டோம். நாம் என்ன நினச்சிட்டு இருப்போம்? இன்னொரு அர்த்தமும் பண்ணுறார் அவர். வேறு ஏக்கம் அப்படின்னா பிரணத்தை வாங்கிக்கோங்க அப்படின்னு ஒரு அர்த்தம் பண்ணுறார். பாக்கி அநேகம் அப்படின்னா அகாராதி எல்லா வர்ணங்கள் 50 வர்ணங்கள் 50 வர்ணங்களை வாங்கிக்கணும் அப்படி ஒரு அர்த்தம் பண்ணுறார். இப்படி இது அதவா ஏகானி பிரணவாத்தியானி அநேகானிச்ச அகாராதி க்ஷகாராந்தானி
அக்ஷராணி வர்ணாக, இது ரெண்டாவது அர்த்தம். அதுவா இன்னொன்று, இது ரொம்ப நல்லா இருக்குது. முதல்ல வந்து முழுக்க முழுக்க வேதாந்த ரீதி. ரெண்டாவது பார்க்கும்பொழுது நம்ம தெரிஞ்சுருக்க மாதிரி வர்ணங்கள் எழுத்து ஸ்வரூபமாக அம்பாள் இருக்கான்னு. மூணாவது சாக்த பிரகமா. எதுக்கு சொல்ல வந்தோன்னா, இது வந்து நமக்கு எல்லா சம்பிரதாயத்தையும் விடலைன்னு இந்த பாஷ்யம் வந்து நாம் இப்போ வந்து பகவத்பாதர் பிரதிஷ்ட ஒரு கிரந்தத்துக்கு வியாக்கியானம் பண்ணும்பொழுது அது என்ன சம்பிரதாயமோ அந்த சம்பிரதாய விஷயங்களை வந்து விடாமல் எடுத்துன்னு போகிறதுன்னு அது ஒரு பெரிய ஒரு நேர்மை. அது வந்து நமக்கு இங்கே தெரியறது. சிவானந்த லஹரியிலும் நான் நிறைய பார்த்துருக்கேன். சைவாகமத்தில் இருக்கக்கூடிய அத்வான்ற வார்த்தைகள்லாம் சிவானந்த லஹரியில் வருது, கலான்ற வார்த்தைகள் வருது. அது மாதிரி இங்கேயும் வந்து பஞ்ச பிரம்மமயின்னு ஒரு இடம் வருது. சைவ அந்த தந்திரங்கள்லாம் பார்த்திங்கன்னா அம்பாளுடைய ஸ்வரூபம்னு பார்க்கும்போது இந்த ஸ்வரூபம் எப்படி உண்டாச்சு, அது உண்மையில் நமக்கு இருக்கிற மாதிரியான இந்த பார்த்திவாதி பஞ்சபூதங்களால் உண்டாச்சு அம்பாளுக்குன்னு வரும்பொழுது அதில் வந்து 5 மந்திரங்களை எடுத்துக்கிறா பஞ்சபிரம்மம். அந்த 5 மந்திரங்களே அந்தந்த சுவாமிக்கு வந்து ஸ்வரூபம், அந்த சிரஸாகவும் முகமாகவும் அப்படி வர்ணனை பண்ணுறா. இது வந்து பஞ்சபிரம்மம். இது இவர் வந்து இந்த பாஷ்யத்தில் வந்து அதையும் சொல்லியிருக்கார். அந்த ஒரு அர்த்தத்தையும் வந்து பிரம்மமயி பிரம்மமயி ஏதோ ஒரு வார்த்தை வருது, அந்த இடத்துல வியாக்கியானம் பண்ணுறார் அவர். இப்போ மூணாவது சொல்கிறேன் பாருங்க, ஏகாநேகா அக்ஷராகிருதி இல்லையா, அநேக அக்ஷரான்னு வியாக்கியானம் பண்ணார். ஏன்னா இந்த 15 அக்ஷரங்கள் சொன்னோம் இல்லையா, அதில் ஏன்னு ஒரு பிரதானமாக ஒரு அக்ஷரம், ஏனும் பிரதானம் இல்லை, ஏனும் ஒரு அக்ஷரம் இருக்குது, கான்னு ஒரு அக்ஷரமும் இருக்குது. அநேகனா இந்த ரெண்டுத்தை காட்டிலும் பின்னமாக இருக்கக்கூடிய பாக்கிய வர்ணங்கள். அப்போ மொத்த பஞ்சதசாட்சரி ஸ்வரூபமாக இருக்கான்ற அர்த்தம் ஏகாநேகாட்சராகிருத்தின்னு அப்படி பண்ணுறார். ஏஷ்ச கஷ்ச ஏகார ககாரௌ தௌச்ச இதராணி அநேகாட்சராணி ச சர்வம் மிலித்வா பஞ்சதச வர்ணாத்மிகா மூல வித்யா ஆகிருதி ஸ்வரூபம்னு இப்படி வந்து இந்த நிறைய இப்படி வியாக்கியானம் பண்ணுறார். இப்படி அநேக இதில் நான் முதல்ல ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி நாம் வந்து ஒரு 5-6 விதமாக நாம் இந்த பிரிச்சுன்னு நாம் பார்த்தோம்னு சொன்னால், ஆனால் நான் 5-6னா முதல்ல மந்திரசாஸ்திரத்தில் இருக்கக்கூடிய அர்த்தங்கள் மனசில் வச்சுக்கணும். அம்பாளுடைய குணங்கள், அந்த குணங்கள்னும் பொழுது சாதாரணமாக நம்ம மாதிரி இருக்கிறவர்கள்ட்ட இருக்கக்கூடிய குணங்களும் வருது அதில். அதே மாதிரி வேதாந்தத்தில் இருக்கக்கூடிய நிர்குணம்னு சொல்லும்போது எதுவாக அது நோக்கியும் வியாக்கியானம் இருக்குது. ஸ்வரூபங்களை வர்ணனை பண்ணுற கண்ணுக்கு அதெல்லாம் எப்படி இருக்குன்னு வர்ணனை பண்ணுற மாதிரியும் இருக்குது. அம்பாள் என்னென்ன காரியங்கள்லாம் பண்ணுறான்றது பிரவருத்தி பரமாக இருக்குது. இதர பிரவருத்தி விஷயபராணி, பிறர்கள்லாம் அம்பாள் எப்படி பூஜை பண்ணுறா அந்த விஷயங்கள்லாம் இருக்குது. நிறைய கதைகள் நமக்கு காமேஸ்வர சுகப்பிரதா, காமேஸ்வராங்க நிலையா, இதெல்லாம் வரும்போது நமக்கு லலிதோபாக்கியானம் போன்ற கிரந்தங்களில் உள்ள விஷயங்கள் நிறைய விஷயங்கள் வருது. சுருக்கமாக இதை எனக்கு இதை சொல்கிறதுக்கான நேரம் கிடச்சிது. மேற்கொண்டு விஷயங்களை வேறு நீங்கள் எல்லோரும் பார்த்துக்கலான்னு சொல்லி இதில் வந்து பெரியவா அவெல்லாம் வந்து வேதாந்தத்துக்குன்னே இருக்கக்கூடிய பெரியவா, என்னுடைய வாத்தியார் சார், அவருடைய சன்னிதானத்தில் பேசுகிறதுனே நான் ஒரு பெரிய கொடுத்து வச்சுருக்கணும். அதனால் அவருக்கு அநேக நமஸ்காரங்களை தெரிவித்து கொண்டு அனுகிரகம் செய்யும்படி பிரார்த்தனை பண்ணி இந்த உபன்யாசத்தை முடித்துக் கொள்கிறேன். லலிதா திரிசதி பாஷ்யம் நம்ம கேட்டோம். முதல்ல அந்த மந்திரசாஸ்திரம் அதை எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அழகாக அந்த மூலத்தினுடைய விஷயத்தெல்லாம் சொல்லி எப்படி விபாகம் வந்திருக்கு, அந்த பஞ்சதசாட்சரியுடைய ஒவ்வொரு அக்ஷரத்துக்கும் 20 நாமாக்கள், ஆக 15, 20, 300 நாமாக்கள் வந்திருக்கு அப்படிங்கிற அந்த ஸ்வரூபத்தெல்லாம் அழகாக சொல்லிட்டு, அதுக்கப்புறம் பகவத்பாதாள் சொன்ன பாஷ்யத்தில் உள்ள விசேஷத்தை ரொம்ப அழகாக சொன்னார். ஒவ்வொரு நாமாவுக்கும் பகவத்பாதாள் அந்த இடத்துல எவ்வளவு அர்த்தங்கள் பண்ணுறா, வேதாந்தத்தில் சொல்லப்பட்ட அர்த்தங்கள்லாம் அதில் வரும்படியாகவும் இருக்குது. அதே சமயத்தில் அந்த மந்திர சாஸ்திர சம்பிரதாயமும் அந்த ஆகம சம்பிரதாயமும் மீறாமல் அந்த அர்த்தங்கள்லாம் கொண்டு வர மாதிரி பாஷ்யம் பண்ணியிருக்காங்கிறதுக்கு பல உதாரணங்கள் சொன்னார். இப்போ கல்யாண சப்தத்துக்கே சுபம் அப்படிங்கிற ஒரு மங்களம்ங்கிற அர்த்தத்தை அது இருக்குது, அது இல்லைன்னு சொல்லவே முடியாது. ஆனால் அதோடு சேர்த்து அது எவ்வளோ பெரிய ஆனந்தத்தை சொல்லக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்லி, அந்த காங்கிற ஒரு சப்தத்திலேருந்து எவ்வளவு அர்த்தம் வந்ததோ, கானா பிரம்மா, கானா ஜலம், கான சொன்னால் சுகம், இந்த மாதிரி எல்லா அர்த்தத்தையும் எடுத்துட்டு அந்த நாமாவுக்கு அர்த்தம் பாஷ்யம் பண்ணியிருக்கா அப்படிங்கிறது அந்த பெரிய ரொம்ப அழகாக இருந்தது. இந்த மாதிரி பகவத்பாதாளுடைய பாஷ்யம் இப்படி இருக்குங்கிறது நான் இன்றைக்கி தான் கேட்குறேன். நான் வாஸ்தவத்தில் அந்த புஸ்தகத்தை தொட்டே பார்த்ததில்லை.
ஆனால் இவ்வளவு விசேஷம் உள்ள அந்த பாஷ்யத்தை நாமளும் பார்க்கணும் அப்படின்னு எனக்கே மனசில் இவர் சொன்னதுக்கு அப்புறம் ஒரு ஜிஜ்ஞாசை பிறந்திருக்கு. இந்த மாதிரி இந்த சங்கர ஜெயந்தி உபன்யாசங்களில் அவரே லலிதா திரிசதி பாஷ்யம் பகவத்பாதாள் பண்ண பாஷ்யத்தை எடுத்துண்டு அழகாக உபன்யாசம் பண்ணி நமக்கெல்லாம் நல்ல ஒரு பிரேரணை கொடுத்துருக்கார். அதனால் அவருக்கு இந்த காலேஜ் மூலமாகவும், ஏன்னா இந்த ஜெயந்தியை காலேஜும் சாஸ்திரம் 2 பேருமா சேர்ந்து நடத்துகிறா. இந்த உபன்யாசங்களுக்கு 2 பேரும் கர்த்தாவாக இருந்துட்டு இருக்கா. 2 பட்சத்துலேயும் அவருக்கு மனமார்ந்த நன்றியை கிருத்தஜத்தையெல்லாம் தெரிவிச்சுண்டு அவருக்கு சன்மானம் பண்ணும்படியாக கேட்டுக்கிறேன்.